ஐயா அவர்கள் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக மனவளக்கலையிலே ஆழ்ந்து ஈடுபட்டு நம்முடைய ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய அளப்பரிய அன்பினால் தன்னுடைய பெயரையே வேதாத்ரி விக்ரம் என்று மாற்றிக்கொண்ட சிறப்பு ஐயா அவர்களுக்கு உண்டு. நம் தமிழ் ஆனந்த யோகத்திலே அன்பு, அறம், கருணை, அமைதி, ஆரோக்கியம், ஆனந்தம் என்பதை அடிக்கடி நாம் தினமுமே நினைவுபடுத்திக் கொண்டுள்ளோம். இந்த தலைப்பிலே நாம் எந்த ஒரு தொழிலை செய்தாலும், எந்த ஒரு வேலையை துவங்கினாலும் அதற்கான முதலீடு என்பது ஒன்று வைக்கப்பட வேண்டும். அதிலே அந்த ஆனந்தம் எப்படி அடைய வேண்டும் என்பதற்கான முதலீடு என்பதை ஆரோக்கியமே என்பதை குறிப்பதற்காக ஆனந்தமே ஆரோக்கியத்தின் முதலீடு என்ற தலைப்பிலே இன்று நமக்கு சிறப்பு சிந்தனை உரை ஆற்ற வந்திருக்கிறார் திரு வேதாத்ரி விக்ரம் ஐயா அவர்கள். CTI DYHE DASC என்ற பட்டம் பெற்றவர். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம், வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் அரக்கோணம் INAS ராஜாலியில் மின் பணியாளர் துறையில் ஐயா உங்களுடைய மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க. MCM ஆக பணிபுரிகிறார். அருட்தந்தை ஆசான் வேதாத்ரி மகரிஷியோடு நேரடி தொடர்பு பெற்றவர். குருவிடம் அந்த 5வது பேட்ச்ல மனவளக்கலை பயின்றவர். குருவின் மீது உண்டான அன்பினால் தன் பெயரையே வேதாத்ரி விக்ரம் என்று சூட்டிக் கொண்டவர். தன் தாயாரின் மருத்துவ சிகிச்சைக்காக பயின்ற தொடு சிகிச்சை மூலம் பெற்ற பலன் மக்களுக்கும் சென்று சேர இவருடைய மருத்துவ வழிகாட்டி மகி ராமலிங்கம் ஐயா அவர்கள். இவர் தொடு சிகிச்சை பயின்றது வேலூர் கிளித்தான் பட்டறை என்ற இன்ஸ்டிடியூட்ல தொடு சிகிச்சை பற்றிய விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு ஏற்படுத்தி வருகிறார். 5 ஆண்டு காலம் தொடு சிகிச்சை BSS துணையுடன் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 13 ஆண்டு தொடு சிகிச்சை மருத்துவம் மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறார்கள். பள்ளி மாணவர்களுக்கு இவர் அளித்த நினைவாற்றல் திறன் பயிற்சியினால் அந்த பள்ளியிலே அதற்கு முன்பு இருந்த ஆண்டை விட 100% இவருடைய நினைவு திறன் பயிற்சியினால் தேர்ச்சி பெற்றனர். ஆரணி அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நினைவாற்றல் ஓங்கு திறன் பயிற்சி, மேலும் கல்லூரி மாணவர்களுக்கு நினைவாற்றல் பயிற்சி நடத்தி வருகிறார்கள். அதற்கான சிறந்த பயிற்சியாளருக்கான சான்றையும் பெற்றுள்ளார்கள். மேலும் ஆற்காடு முதியோர் இல்லம், சித்தீஸ்வரர் பாலிடெக்னிக் போன்ற இடங்களில் மக்களுக்கு ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வு பயிற்சி நடத்தியுள்ளார்கள். திரு ஹீலர் பாஸ்கர் அவர் உலகளந்த பெயர் பெற்றவர். இவரது மருத்துவ சேவைக்காக விருது வழங்கியுள்ளார். ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, துவங்கலாம். ஐயா துவங்கலாம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? ஆரம்பிங்க ஐயா. இல்ல கேக்குதுங்களா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? கேக்குது. சொல்லுங்க ஐயா. வாய்ஸ் கிளியரா இருக்கா? சொல்லுங்க. சசிகுமார் ஐயா சொல்லுங்க. கிளியரா இருக்கீங்க. நன்றி நன்றி நன்றி. இறை வணக்கம். ஆதியனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம்.
குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் எனை மறவாத சாந்த வாழ்வளித்தோ என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகம் குழுவின் நிறுவனர் பேராசிரியர் அருள் தொண்டர் திரு நன்மண்ணையா அவர்களுக்கும் மற்றும் இந்த குழுவினை நேர்த்தியாக வழிநடத்தி செல்கின்ற அருட்தொண்டர் அனார்கலி அவர்களுக்கும் மற்றும் இந்த குழுவில் உள்ள அனைத்து ஆன்மீக அருட்தொண்டர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை வாழ்த்துக்களுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் பூரண ஆரோக்கியத்துடன் எல்லா வளங்களையும் பெற்று நிரூடி வாழ்ந்து உலக மக்கள் அனைவருக்கு சேவை புரிய இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். வாழ்க வளமுடன். இன்றைக்கு நிகழ்வை 2 கேள்விகள் மூலமா நம்ம தொடங்குறோம். ஒண்ணு, ஆரோக்கியம் என்றால் என்ன? மற்றொன்று, ஆரோக்கியத்தை இழந்து விட்டோமா தொலைத்து விட்டோமா? இப்போ ஆரோக்கியம் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா பொதுவா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, உடல் நலமா இருப்பது மட்டுமே பெரும்பாலானோர் சொல்லுவாங்க. யாரோ ஒரு சிலர் மட்டும் உடலும் மனசும் பரிபூர்ணமான இயக்கமே உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியம். இது முதல் கேள்விக்கு. அதுல நம்ம பார்க்க போறது உடல் பிளஸ் மனம், உடலுடைய இயக்கங்கள் பிளஸ் மனத்தினுடைய இயக்கங்கள். இது ரெண்டுத்தையும் ஒரு சேர இயங்குவதற்குண்டான அனைத்து விஷயங்களையும் நம்ம இன்னைக்கு முடிந்த அளவுக்கு இந்த 1 மணி நேரத்துக்குள்ள என்னால் முடிவுகளுக்கு கொடுக்க பார்க்கிறேன். அப்படி இல்லையானா நம்ம தொடராகவும் வைத்துக் கொள்ளலாம். அடுத்த கேள்வி, ஆரோக்கியத்தை இழந்து விட்டோமா தொலைத்து விட்டோமா அப்படின்ற கேள்வி. அதுல ஆரோக்கியத்தை இழந்து விட்டோம் அப்படின்னு சொல்றதை விட தொலைத்து விட்டோம் என்பதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மை. எப்படி, எங்க தொலைச்சிட்டோம் ஆரோக்கியத்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டு சமையல் கூடத்துல தொலைச்சிட்டோம். எப்படி தொலைச்சிட்டோம்? அங்க வரக்கூடிய காய்கறிகள், பருப்பு வகைகள், உணவு பண்டங்கள் அனைத்துமே உணவு செய்வதற்குண்டான உணவு பண்டங்கள் அனைத்துமே எல்லாமே கெமிக்கல் சேர்ந்துதான் வருது. அப்படி என்னதான் நம்ம ஒழுங்கா சமைச்சா கூட அதுல கெமிக்கல் சார்ந்துதான் நம்ம இன்னைக்கு சாப்பிட வேண்டியது. சோ அப்போ நம்முடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தின் ஒட்டுமொத்தமா எங்க இழந்துட்டோம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இயற்கை விவசாயத்துல இழந்துட்டோம். இன்றைக்கு இயற்கை விவசாயம் என்பது ரொம்ப ரொம்ப அரிதாக இருக்கிறது. ஆகையால் அன்பான நண்பர்களுக்கு வேண்டுகோள், இயற்கை விவசாயம் பண்ணி வருகின்ற காய்கறிகளை தயவு கூர்ந்து பேரம் பேசாமல் வாங்கி அவர்களை சிறப்படைய செய்யுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒண்ணு. இப்ப நாம பார்க்க போறது ஆரோக்கியம் என்றால் என்ன. எனக்கு இன்ட்ரோ கொடுக்கும் போது சொன்னாங்க தொடு சிகிச்சை மருத்துவம் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் மருத்துவத்துக்கு என்கிட்ட கூட வராதிங்கன்னு சொல்றதுதான் என்னோட நோக்கம். ஸோ அதனால இன்னைக்கு மருத்துவம், அக்குபஞ்சர் மருத்துவம் பத்தி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. ஆனா அதுக்கு பதிலாக மருத்துவத்துக்கே போகாம இருப்பதற்கு என்னென்ன வழிகள், அதை பற்றி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம். அதுல ரொம்ப முக்கியமா உடலும் மனசும் எப்படி இயங்குகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா உடலை பத்தின புரிதலும், உடலை பற்றிய நம்பிக்கையும், நோயை பற்றின புரிதலும், நோயை பத்தின ஒரு தைரியமும் இருந்தா மட்டுமே போதும். நாம எந்த நோய்க்கு ஆட்பட தேவையில்லை. எந்த நோய் வந்தாலும் நம்மை நாமே சரிப்படுத்திக் கொள்ள முடியும். அதற்கு உண்டான விஷயத்தை தான் இன்னைக்கு பார்க்கணும். சரிங்களா? சோ அப்படி பார்க்கும்போது ஒட்டுமொத்தமா நோய் எங்க வருது அப்படின்னு பார்த்தா உடல்ல வருது. உடல் மட்டுமா காரணம்னா மனசும் காரணம். அப்ப மனசு மட்டும் காரணமானா நம்ம உண்ணுகின்ற உணவு முறையும் தப்பா இருக்குது, நம்முடைய வாழ்வியல் முறையும் தப்பா இருக்கு. நம்ம வாழ்வு முறையை தான் மகரிஷி அவங்க அழகா 5 அளவு முறைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம நிறைய போக வேண்டாம். சோ 5 அளவு முறை கடைபிடித்தாலே போதுமானது. நம்ம ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து விடலாம். சரி, இது எல்லாமே தெரியுது. ஆனாலும் நம்மளுக்கு உடம்புக்குள்ள என்ன நடக்குது, உடம்புனா என்ன, இன்னைக்கு காலகட்டத்துல பல கோடி நோய்களை சொல்றாங்க. என்னென்ன பேரும் இருக்குது. என்னென்ன பேரும் நம்மளால கணிக்க கூட முடியல, வாயில நுழைய முடியாத நோயெல்லாம் இருக்கு. சோ இதுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமா என்ன பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இதுக்கு திருவள்ளுவருடைய ஒரு 4 குறள் இருக்கு. அதுல முதல்ல 2 குறளை பார்ப்போம். மருந்தென்ன வேண்டாமாம் யாக்கைக்கு, எப்பன்னா அறிஞ்சது அற்றது போற்றி உனி.
நம்ம சாப்பிட்ட உணவு நல்ல செரிமானம் ஆகி கழிவா போயிடுச்சு அப்படின்ற நல்ல செரிமானம் ஆகிவிட்டது அல்லது கழிவு வெளியேறி விட்டது, அதுக்கப்புறம் உண்ணுவதுதான் சிறப்பு அப்படின்னு மகர்ஷி மன்னிக்கணும், திருவள்ளுவர் சொல்றாருங்க. திருவள்ளுவர் ஒரு 10 குறள் மருந்துன்ற டாபிக் ஒரு 10 குறள் சொல்லியிருப்பாரு. ஆனா 10 குறள்லயுமே மருந்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. நாம எப்படி வாழணும், எப்படி சாப்பிடணும், எப்படி நம்ம உடம்புல இருக்குதுன்ற பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. சோ நம்ம இன்னைக்கு இந்த புரிதலோட பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம உடம்பு. இந்த உடம்புக்குள்ளதான் உயிர் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம உடம்ப 2 விதமா புரிஞ்சுக்க வேண்டி இருக்குது. ஒண்ணு தத்துவ ரீதியாக புரிஞ்சுக்கணும், இன்னொன்னு சயின்ஸ் ரீதியா புரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டுமே புரிஞ்சுக்கிட்டு ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு இணைஞ்சதுதான். ஆனா பெரும்பாலும் நம்ம உடம்ப தத்துவ ரீதியா யாரும் சொல்றதும் இல்லை, புரிஞ்சுக்கிறதும் இல்லை, அது நம்புறதும் இல்லை. அதான் உண்மை. வினை பயனே தேகம் கண்டாய் அப்படின்னு சொல்றோம். வினை இருந்தாலும் அந்த உடம்பே வரும். அப்போ நம்ம முன்னோர்கள் செய்த பாவத்தின் விளைவு உடம்பு வந்திருக்குது. அந்த பாவத்தை கழிப்பதற்கு தான் உடல் எடுத்திருக்கும். சோ அதை ஆனந்தமா கழிப்பதுதான் நம்முடைய கடமையா இருக்கும். அதான் உண்மை. அப்ப வினைப்பயனே தேகம் கண்டாய்னா அந்த வினையினுடைய வெளிப்பாடு உடலிலே நோய், உள்ளத்திலே கலங்கம். உடல்ல நோயா வெளிப்படும், அல்ல உள்ளத்துல கஷ்டங்களா இருக்கும். அந்த கஷ்டம் எப்படி இருக்கும்னா, ஒண்ணு மனைவியா இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், சமுதாயத்துல இருக்கலாம். மனசை சஞ்சலப்படுத்தக்கூடிய, மனத்தை கலங்கடிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அது மனம் சார்ந்த விஷயம். இன்னொன்னு உடல்ல நோய் வருது அப்படின்னாலே அதுக்கு முழு காரணம் நாம மட்டும்தான். நம்ம உண்ணுன்ற உணவு முறையும் நம்ம வாழ்வியல் முறையும் உணவு உண்ணும் முறையும் சரி பண்ணி விட்டோமானால் உடலில் எந்த நோயும் வராது. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உடம்புனா என்ன, உடம்புக்குள்ள என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பொதுவா உடல் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரொம்ப புரிதலுக்காக வேண்டி எளிமையா பார்ப்போம். ஒரு எலும்பு கூடு, அதுக்குள்ள உறுப்புகள் எல்லாம் வச்சுட்டாங்க. உறுப்பெல்லாம் கீழே கொட்டாம இருக்கு, தசை போத்தி வச்சிருக்காங்க. தசை கழண்டு விடாம இருக்கிறதுக்கு நரம்புல கட்டிட்டாங்க. நரம்பும் தசையும் அசிங்கமா தெரியுமேன்றதுக்கும் மேல தோல் போத்தி வச்சுட்டாங்க. இதான் உடம்பு உருவாகிடுச்சு. இந்த உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகள்லாம் நல்லா இயங்கணும்ன்றதுக்காக வேண்டி அனைத்து சத்துக்களும் அடங்கிய ரத்தத்தை உள்ள ஊத்தி வச்சிருக்காங்க. இப்ப நீங்க இங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எலும்பு, உறுப்புகள், தசை, நரம்பு, தோல், 5. நோயின்னு வந்தா 5 தான் வரணும். ஒண்ணு, உலகத்துல எந்த நோயும் எவ்வளவு நோயினா சொல்லட்டுங்க, இன்னும் கூட நோய் உற்பத்தி கூட ஆகட்டும், எதுவா இருந்தாலும் இந்த 5க்குள்ளதான் வரணும். சரி, இந்த 5க்குள்ளதான் வருமா அப்படின்னா, இந்த 5 உறுப்புகள் அந்த விஷயங்களையும் சரி செய்யக்கூடிய மூலாதாரமா இருக்கக்கூடிய ரத்தம். அப்ப ரத்தம் நல்லா இருந்துருச்சுன்னா இந்த அனைத்து விஷயங்களுக்கும் சரியான முறையில் சத்து பரிமாணம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அப்போ உடல் ஆரோக்கியமாக இருக்கும். 5 நோயிலிருந்து ஒரே நோய். என்ன நோய்? ரத்தம் கெட்டு போதல், ரத்தம் அளவு குறைந்து போதல். ஐயா மைக் மியூட் ஆயிருக்குங்க ஐயா. மன்னிக்கணும். ஓகேங்க, இப்ப கேக்குதுங்க ஐயா. மன்னிக்கணும். நம்ம இப்ப பார்த்துட்டு உடம்புல ஒரு 5 நோய், 5 நோயிலிருந்து ஒரு நோய்க்கு வந்தாச்சு. அது ஒரு நோய் என்னன்னா ரத்தம் கெட்டு போதல், ரத்தத்தினுடைய அளவு சரியாக இருத்தல், ரத்தத்தில் உள்ள மூலப்பொருட்கள் அனைத்தும் வேண்டிய அளவு இருத்தல், மூலப்பொருட்கள் அனைத்து தரமாக இருத்தல், சத்தாக இருத்தல். அவ்வளவுதாங்க. இந்த 5 விஷயத்தை ரத்தத்தை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல நோய்ன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி கிளியர் பண்றது? இதுக்குன்னு ரத்தத்தெல்லாம் போய் நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. நம்ம வாழ்வியல் முறை மாற்றத்தை பண்ணணுமானாலே போதுமானது. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது உடம்பை பத்தி அந்த 5 அளவுமுறை ஓரளவுக்கு நீங்க எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இப்ப அடுத்து நம்ம பார்க்க போது முதல்ல ஆரம்பத்திலே பார்த்தோம், உடலும் மனமும் ஒரு சேர இயங்கினால்தான் உடலினோட ஒட்டுமொத்த ஆரோக்கியம் சொல்லி பார்த்தோம். ஸோ அப்போ இன்னைக்கு மனசை பத்தி கொஞ்சம் பார்க்கணும். மனசுக்கும் இந்த உடம்புக்கும் நோய்க்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா உடலை பத்தி கொஞ்சம் பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்ப மனசு, ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க, ஒரு வாகனம் இருக்கு, புதுசு வாகனம், புதிய வாகனம். அதுல பியோர் பெட்ரோல் ஊத்துனீங்கன்னா ஸ்மூத்தா போகும். அந்த பெட்ரோலே கலப்படமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஜர்கி போகும், நின்று கூட போகலாம், இல்ல உள்ள இருக்கிற இன்ஜின்லாம் கெட்டு போகலாம். அந்த மாதிரி இந்த வாகனத்திற்கு, உடல் என்ற வாகனத்திற்கு பியோர் பெட்ரோல் அமைதியான
சுத்தமான ஆனந்தமான மனம் தான். அதான் உண்மை. இப்ப இன்னைக்கு நம்ம மனசு ஆனந்தமாவும் சந்தோஷமாவும் கவலையற்றும் இருக்குதா அப்படின்னா கேள்விக்குறிதான். ஸோ அந்த மனம் என்னென்ன உணர்வுகளுக்கு அடிமையானால் எந்தெந்த உறுப்புகள் பாதிக்கும், என்ன மாதிரி நிகழ்வு நடக்கும், என்ன மாதிரி சுரப்பிகளை மாற்றி சுரக்கும் அப்படின்ற பத்தி நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா மனசை நம்ம அமைதியா வச்சுக்கிட்டாலே போதுமானது. கண்டிப்பாக நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும். இப்போ மனசை பத்தி பார்ப்பதற்கு முன்பாக பெரும்பாலும் நோய் வந்தாலே ஒரு பய உணர்வு வந்துடும் எல்லாருக்குமே. இன்றைய காலகட்டங்கள்ல நோய், சில நோய்கள்லாம் குறிப்பிட்ட ஒரு சில நோய்கள் இது வந்தாலே செத்து போயிடுவாங்க அப்படின்ற ஒரு தவறான ஒரு எண்ணம் இருக்கு. எய்ட்ஸு, ஹார்ட் அட்டாக்கு, கேன்சரு இப்படி எல்லாம் இருக்கு. சரி, இவங்க வந்தாலே செத்து போயிடுவாங்க அப்படின்னா அப்ப இன்னைக்கு கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடாது, ஹார்ட் பேஷண்ட் ஆப்ரேட் பண்ணி உயிரோட தான் இருக்கிறாங்க, எய்ட்ஸ் பேஷண்ட் உயிரோட தான் இருக்கிறாங்க. அப்ப சாகலி அவங்கலாம் என்ன காரணம்? இதுக்கு நீங்க நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது, கைப்பொருள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது, இரையாற்றலுடைய தன்மை நன்கு புரிந்திருக்கும் இந்த குழுவில் அனைத்து நண்பர்களுக்கும். நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், நம்ம தாய் தந்தை இணையப்படும் பொழுதே நம்மளுடைய இறப்பு டேட்டோட தான் நம்ம வந்திருக்கோம். மகிழ்ச்சியா தான் சொல்லுவாங்க, ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் வந்திருக்கிறோம், டிக்கெட் டேட் தெரியாதுன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப நம்ம தாய் தந்தை இணையும் போது நம்ம இறப்பு டேட்டை புரிச்சுதான் வந்திருக்கோம். அந்த தேதி வரைக்கும் உங்களுக்கு நோய் வந்தாலும் வரலனாலும் உயிரோட இருந்துதான் ஆகணும். நீங்களே விஷம் குடிச்சாலும் சாக மாட்டீங்க, யாருன்னா காப்பாத்திருப்பாங்க, யாரோ ஒருத்தர் காப்பாத்திருவாங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த டேட் முடியல. இது ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, உங்க தெருவில் யாரோ ஒரு வயசான தாத்தா இந்த குழப்பம் இருந்துட்டு இருப்பாரு. அதே தெரு ஒரு 16 வயசு பையன் இறந்து போயிட்டா, ஒட்டுமொத்தக்க நம்ம சொல்லக்கூடிய ஒரே தெருக்கு அந்த கிழமை போய் சேர்ந்திருக்கலாம், இந்த பையனை கூட்டிட்டு போயிட்டாங்களே அப்படியே வருத்தப்படும். இதுல வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பையனுக்கு டேட் முடிஞ்சுட்டு வயசான தாத்தாக்கு டேட் முடியல, அதான் உண்மை. ஸோ அப்ப நீங்க தெளிவாயிட வேண்டியது என்னன்னா, மரண பயத்திலிருந்து வெளியே வந்துருக்கோம். மரணம் என்பது நம்ம கிட்ட இல்ல, நோய் வந்தா மரணம் வரும் அப்படின்ற எண்ணத்தை இன்னிலிருந்து தூக்கி போட்டு மரண பயத்தை மேல தூக்கி போட்டுடுங்க. அதான் ரொம்ப முக்கியம். மரண பயம் தான் இருக்கிறதுலே பெரிய நோய். அந்த நோயை மனதில் தூக்கி போட்டிருக்கேன். ஏன்னா மரணம் என்பது நம்ம கிட்ட கிடையாது. சரி, டாக்டர்கிட்ட நிறைய பேருக்கு என்ன ஒரு மைண்ட் ரீடிங்னா, நல்ல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனா, இல்ல பெரிய பெரிய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனா என்ன உயிரை காப்பாத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆன கேஸ், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க. அங்க போன உடனே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. பண்ணிட்டு சொல்றாங்க, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா காப்பாத்திட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கேன். சரி, அந்த 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போனாலும் அதே 10 நிமிஷம் தான் சொல்ல போறாங்க. அப்ப நான் எந்த 10 நிமிஷத்துல காப்பாத்துவாங்க? இங்க நல்ல புரிதல் வேணும் உங்களுக்கு. உலகத்துல எந்த மருத்துவம் உயிரை காப்பாற்றாது. நம்ம உயிரை காப்பாத்தலாம், மருத்துவம் எதுக்கு? அடுத்த கொஸ்டின். உடலில் வரக்கூடிய நோயிலிருந்தும் உடல் துன்பங்களிலிருந்தும் மரணத்தை எளிமைப்படுத்துவதற்கு தான் மருத்துவம் கண்டி, மருத்துவத்தின் மூலம் உயிரை காப்பாற்ற முடியாது என்பதை திட்டவட்டமாக தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இங்க போனா காப்பாத்திருவாங்க, அங்க போன மருத்துவம் தான் உங்களை காப்பாத்துது அப்படின்னா இன்னைக்கு கருணாநிதி ஜெயலலிதா செத்திருக்க தேவையே இல்லையே. அவங்களுக்கு இல்லாத மருத்துவ வசதியா, இல்லாத பணமா, கொஞ்சம் சிந்திக்கணும். ஸோ அப்ப நம்ம உடலை பத்தின புரிதல் நம்ம கிட்ட இல்லை, அதான் உண்மை. அதனால தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. நோயை பத்தின புரிதலும் மரணத்தை பத்தின புரிதலும், மரணத்துக்கு இவ்வளவுதான் விளக்கம். இதுல எதுவுமே புரிஞ்சு கொள்ள முடியாது இருக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆக மரணம் என்பது இயற்கையானது, எல்லாருக்கும் உகந்தது. அது எப்ப வேணா எந்த நேரத்துல வேணா வரும். அதை நாம ஏற்றுக்கொள்வதுதான் நல்லது. மரணத்தை எதிர்நோக்கியே இருக்கணும் நம்ம ஆக்சுவலா. ஆனா எப்ப நம்மளுக்கு தெரியாது. ஆனா அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. முதல்ல மரணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எந்த நோய் வந்தாலும் கவலைப்படாது, தீர்த்து கொள்ள முடியும். அடுத்த கட்டம், உடலில் எந்த விதமான நோய்கள் வந்தாலும் அதை முற்றிலும் குணப்படுத்திக் கொள்ள முடியும். அதான் உண்மை. சரி, அப்ப நோய்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நோய்னா என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிளா சொல்றவங்களுக்கு, ஒரு 4-5 நாள் நீங்க லெட்டினே போல, 5ஆம் நாள் போகும்போது ஒரு வலியோட தான் போவீங்க. அப்ப நீங்க புரிஞ்சு கொள்வது, கழிவு தேங்கி வெளியேறப்படும் போது வலி ஏற்படும். இது சாதாரண மலத்துக்கு நம்ம சொல்லி, இத மாதிரி நம்ம உண்ணுகின்ற உணவு உடல்ல செரிமானமாகி சத்தாக மாறி அந்த சத்து உடல் முழுக்க பரவப்படும் பொழுது அதுல கழிவு தேக்கம் ஏற்பட்டால் உடனே எந்த நோயும் வந்துடாது, எல்லாமே ஒரு நாள் பட்டு தான் வரும். கழிவுகள் தேங்கி தேங்கி அந்த கழிவுகள் வெளியேற்றப்படும் போது எந்த உறுப்புகளுடைய வெளியேறுகிறதோ
அந்த இடத்துல போய் பெயின் உண்டாக்கும். பெயின், வலி, வீக்கம், கட்டி, கொப்பளம், இதெல்லாம் என்னன்னா உங்க நோயோட கழிவோட வெளிப்பாடு. அவ்வளவுதான். இது புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. இது புரிதல் வர்றதுக்கு நீங்க உடம்பை பத்தி தெரிஞ்சிருக்கும், ரொம்ப முக்கியம். அப்போ நோய் என்பது கழிவு தேக்கம் தான் நோய் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டா போதும். சரி, அப்ப கழிவு தேக்கம் தான் நோய்னா அது என்னென்னவா இருக்கும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. இன்றைய காலகட்டங்கள்ல நோயின் முத்திர குத்தி இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா சளி, வாந்தி, பேதி, ஜுரம், இது எல்லாமே நம்மளுக்கு நோயின்னு சொல்லி மைண்ட்ல முத்திர குத்தாங்க. இது எதுவுமே நோய் கிடையாது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நுரையீரல சேர்ந்த சளியானது மூக்கின் வழியா வெளியேறுது. சரியா போயிடுச்சு. எப்படி வயிற்றுல ஜீரணமாயிட்டு மலைக்குடல்ல இருக்க மலை வெளியேறுகிறதோ அந்த மாதிரி நுரையீரலில் நாம் செய்த தவறின் மூலமாக நுரையீரல் சேர்ந்த சளியானது மூக்கு வழியா வருது. சளி பிடிச்சா 3 நாள் தாங்க, இஞ்சி போட்டா சரியா போகும். ரெண்டும் பண்ணணும். அதுக்கேற்ற உணவு முறையை நம்ம மாற்ற வேண்டும், அது ரொம்ப முக்கியம். சளி பிடிச்சிருந்து நீங்க ஐஸ்கிரீமே சாப்பிட்டு இருந்தீங்கன்னா குணம் ஆகாது, ரொம்ப முக்கியம். சரி, அதையும் மீறி இருக்குன்னா அதுக்கு இயற்கை மருத்துவம் நிறைய இருக்கு. அந்த மருத்துவ ரீதியா கொஞ்சம் பாதை இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் இயற்கை மருத்துவம் மூலமா சரி செய்து கொண்டு நீங்க புரிதலுக்கு வர வேண்டியது சளி என்பது நுரையீரலை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நுரையீரலுக்கு சளி வெளியேறுகின்றது என்ற புரிதலோடு இருந்தீங்கன்னா போதும். ஒரு 3 நாளைக்கு ஓய்வும் உணவு முறை மாற்றம் பண்ணினா மட்டுமே போதும், நீங்க சரியாயிருங்க. இது சளி. அப்புறம் வாமிட் எதுக்கு வாமிட் வருது அப்படின்னா நீங்க உண்ட உணவு, அந்த உணவுல ஏதேனும் தவறு இருந்தாலோ அல்லது சரிவர செரிமானம் ஆகலனாலோ உங்க உடம்புல பித்தம் அதிகமா இருந்தாலோ அந்த உணவு சரிவர ஜீரணிக்கப்பட்டால், அதாவது நீங்க சாப்பிட்ட உணவுல எதனா பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த உணவு ஜீரணமாச்சுன்னா அந்த சத்துக்கள் அந்த உடம்புக்கு இழுக்கு ஏற்படும், தீங்கு ஏற்படும் என்று நினைத்து உடம்பு என்ன பண்ணும், அது மொத்தத்தை வெளியே தள்ள பார்க்கும். அப்படி வெளியே தள்ளப்படும் போது நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம உடம்பு நமக்கு குணப்படுத்துறதுக்கு உண்டான ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுதுன்னு சொல்லிட்டு வாமிட்டை எடுத்துட்டு வேறு சுத்தனை வச்சு ரெஸ்ட் எடுக்கும். நம்ம வாமிட் எடுத்து அடுத்த செகண்டே பயந்துரும், ஐயோ வாமிட் வந்துருச்சு என்ன பண்றது, அது வாமிட்டை நிறுத்துறீங்க. வாமிட்டை நிறுத்தினாலும் உடம்பு சும்மா இருக்காது, அது பேதியா பண்ணிடும். டிசென்ட்ரி பேதி பண்ணாலும் நம்ம சும்மா இருக்கிறது இல்ல, ஐயோ அதிகமா பேதி போகுது உடம்பு டயர்னு அது கணிக்குண்டான ஒரு டேப்லெட் போட்டு அதையும் மேல ஒரு காருக்கு கீழே ஒரு கார்க்கு 2 காருக்கு அடைச்சிட்டீங்கன்னா உடம்பு பார்க்கும், இதுக்கு மேல நான் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு உடம்புடைய வெப்ப சக்தியை மிகுதிப்படுத்தி உள்ளிருக்கும் கழிவுகளை எரித்து சாம்பலாக்குற விஷயம்தான் ஜுரம். அப்போ உடம்புல வெப்பம் பெரும்பாலும் புரிஞ்சுக்கணும். உடம்புல வெப்பம் இருக்கிற வரைக்கும் நம்ம பயப்படவே தேவையில்லை. சில பேருக்கு வெப்பம் அதிகமாச்சுன்னா என்ன ஆயிடும் அது ஆயிடும் பயந்துருவாங்க. ஜில்லுட்டு போனாதான் பயப்படும். ஏன்னா மரணித்த உடம்பு வந்து ஜில்லுட்டு போகும். அப்போ வெப்பம் இருக்கிற வரைக்கும் நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில குழந்தைகளா இருந்தாலோ இல்ல சத்து குறைபாடு இருக்கிற பெரியவங்களா இருந்தாலும் சில பேருக்கு ஃபிக்ஸ் வரலாம். அதுக்குன்னு அந்த வெப்பத்தை குறைப்பதற்கு நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் ஈர துணி போட்டு வெப்பத்தை மட்டும் குறைச்சா போதும். உணவு எடுக்காம பட்டினி போட்டீங்கன்னா சீக்கிரமா குணமாயிடும் வரும். டயர்டா இருக்கும்போது சாத்துக்குடி ஜூஸும் மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்தா போதுமான ஜுரம். ஸோ உடல்ல ஏற்படும் இதெல்லாம் வந்து சிம்டம், அறிகுறிகள். நம்ம உடம்புல அந்த கழிவை வெளியேற்றுது அறிகுறி. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல எந்த நோயுமே இருக்காது. ஓகே, இது வந்து கழிவு சேர்ந்தா. இந்த கழிவு எப்படி சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கழிவெல்லாம் எப்படி சேர்ந்ததுன்னா நம்ம உண்ணுகின்ற உணவு சரிவர ஜீரணமாகி சத்துக்களாக தெரியணும். அதுக்கு நம்ம உண்ணுகின்ற முறையும் ரொம்ப முக்கியம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா இது மட்டும் சிம்பிளா சொல்லிக்கலாம். உண்ணும் பொழுது கண்டிப்பா பஞ்சபூத தத்துவத்தோட நம்ம உண்ணணும். சமைக்கும் போதும், அதாவது சமையல் கட்டை தொலைச்சிட்டோம்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா, சமையல் கட்டில எப்படி தொலைச்சிட்டோம்னா ஒண்ணு காய்கறிகள்லாம் இயற்கை கிடைச்சா கூட சமம் பிளஸ் இயல் சமையல். நம் என்ன சமம் பிளஸ் இயல் அப்படின்னா 6 சுவையும் கலந்தா மாதிரி செய்யறது சமமா ஒரு ஒரு விகிதாச்சாரத்தில் சமைத்தல். இன்னொன்னு வாத பித்த சுரத்தமத்தை, அதாவது நம்ம உடம்பில் இருக்கின்ற சித்தாவில சொல்லுவாங்க வாத பித்த சுலத்தம். வாத பித்த சுலத்தம்னா என்னன்னா இதுக்கு முன்னாடி நம்ம உடம்பு பஞ்சபத கூட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். அதாவது உடல் வந்து சாலிடா இருக்கிறது, விண்ணு வந்து உயிர். இந்த உடலும் உயிரும் தெரியாம இருப்பதற்கு நீர் சத்து, காற்று சத்து, வெப்பச்சத்து, இதுதான் வாத பித்த சுலத்தம்னு சொல்லிட்டாங்க. இது மூணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விகிதாச்சாரத்துல அந்த விகிதாச்சாரம் மாறாமல் நம்ம உண்ணுகின்ற உணவு அமையப்பட வேண்டும். அதை தான் அன்றைய காலகட்டங்கள்ல, அதாவது நம்ம உணவை சமைச்சிட்டு தாளிப்பாங்க பார்த்தீங்களா,
தாளிச்சாதான் அந்த உணவு காரத்தன்மையாக மாறும். அமிலத்தன்மை நோயை உண்டாக்கும், காரத்தன்மை நோயை குணப்படுத்தும். இது மாதிரி வடுகு போட்டு தாளிக்கிறது, இது மாதிரி சில விஷயங்களை வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் எங்க இருக்குதுன்னு தெரியல. அதனால புரிஞ்சுக்குங்க, உணவு வந்து இந்த மாதிரி சமைக்கப்பட்டு இவ்வாறு சமமாக சமைக்கப்பட்ட உணவு நம்ம தட்டுக்கு வந்த உடனே அதுக்கு நம்ம உண்ணுகின்ற உணவு பஞ்சபூத தத்துவத்தோட இருக்கும். எப்படி அப்படின்னா, சாப்பாடு சாலிடு நிலம், ஊத்துகின்ற சாம்பார் ரசம் மோர்ல வந்து நீர், சரிங்களா? மிதமான சூட்ல உணவை சாப்பிடும். ஸோ வெப்பம், புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் போது சாப்பிடுவதற்கு முன்பாக வேதாத்திரி மகிழ்ச்சி சொன்ன மாதிரி ஓஜஸ் பூச்சி போட்டுட்டு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, அது காற்று. அப்புறம் நம்ம உண்ணும் போது உயிரேற்று மேலே வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்ணும் போது உச்சந்தலையில நம்ம கவனம் இருக்கும், அந்த உயிர். ஸோ பஞ்சபத தத்துவத்தோட இந்த உணவை நிதானமாகவும் அமைதியாகவும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த உணவு முழுமையாக ஜீரணம் செய்யப்பட்டு அவ்வாறு உருவாக்கப்பட்ட உணவு. நம்ம உண்ணுகின்ற உணவுல ரெண்டு விஷயம் இருக்குங்க, ஒண்ணு சத்து, இன்னொன்னு சக்தி. ஆக்சுவலா நீங்க மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னா சத்து மருத்துவம் சக்தி மருத்துவம் பார்க்கணும். சத்து மருத்துவம் உடம்புக்கு, சக்தி மருத்துவம் மனசுக்கும் உயிருக்கும். அது என்ன சக்தி மருத்துவம் அப்படின்னா பிராணிக்கிலியம், ரேக்கி, காந்த சிகிச்சை, தொடு சிகிச்சை, அக்குபஞ்சர், இது மாதிரி இருக்கக்கூடிய மருத்துவங்கள். சத்து மருத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கை மருத்துவம், சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, இந்த மாதிரிலாம் சத்து மருத்துவம். ஸோ இந்த ரெண்டு மருத்துவம் ஒரு சேர பார்த்தீங்கன்னா குயிக்கா உங்களுக்கு குணமளிக்கப்படும். ஸோ அதுதான். அதுக்கு முன்னாடி நம்ம உடம்பை புரிஞ்சுக்கிட்டா இந்த ரெண்டு மருத்துவம் கூட தேவையில்லை, அதுதான் உண்மை. ஸோ ஆக நம்ம உடம்புல உருவாகிற சத்தும் சக்தியும் தூய்மையானதாக இருந்தால் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இவ்வாறு நம்ம உண்ணுகின்ற உணவு ஒரு உடலிலே ஒரு சக்தி உருவாகும். அந்த சத்து சக்தி மூணு பிரிவா பிரியும். என்னன்னா, உடலோட ஜீரணத்தன்மை, நம்ம உடம்புல இருந்து சத்து உடம்புக்கும் சக்தி பிரிஞ்சது இல்லைங்களா, அந்த சத்துல இருந்து சக்தியா பிரிஞ்சு நம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்கும். இப்ப பேசுறோம், பார்க்கிறோம், கேட்கிறோம்னா அதுக்கு ஒரு எனர்ஜி வேணும், அதுதான் சக்தி. அந்த சக்தி மூன்று விஷயங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு உடம்புல. என்னன்னா, ஒண்ணு ஜீரணத்துக்கு, உடல் உள்ளுறுப்பு இயக்கங்களுக்கு இதுக்கு ஒரு 33%, அதுக்கு 33.3, இதுக்கு ஒரு 33.3, அதுக்கடுத்து பராமரிப்பு 33.3. ஸோ இவ்வாறாக பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இது எப்ப வந்து நம்மளுக்கு நோய் வாய்ப்பட்டதோ நம்ம முதல்ல என்ன நடக்கும்னா, அந்த பராமரிப்பு வந்து செலவாயிட்டே இருக்கும். நோயை காப்பாற்றுறதுக்கு அதாவது முயற்சி செஞ்சுட்டே இருக்கும். அதை மீறப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அப்பதான் அந்த பராமரிப்பு சக்தி அனைத்தும் இழந்து விட்ட பிறகு நம்ம உடல்ல உணர்வாகவும் நோயாகவும் கொப்பளமாகவும் கட்டிகளாகவும் வீக்கங்களாகவும் தெரிய வரும். ஸோ அப்ப அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம உடம்பை பத்தி புரிஞ்சுக்கிட்டு ஏதோ நம்ம தவறு செஞ்சு இந்த நோய் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு செரிமானத்தை நிறுத்தி வைத்தோமானால் அந்த செரிமானத்துக்கு செலவான சக்தியானது இதுக்கு போய் சரியாயிடும். அந்த காலத்துல வந்து ஜோரம் அடிச்சு, என்னப்பா ஜோரம் அடிக்குது, 2 நாள் பட்டி போட்டு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதான் உண்மை. இப்ப பட்டினி வந்து ரொம்ப சிறந்த மருந்து. உடம்புல வலி இருந்தாலோ ஜுரம் வந்தாலோ எது நடந்தாலும் ஒருவேளை பட்டி போட்டு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு குணமளிக்கப்படும். சரி, இந்த செரிமான சக்திக்கு போற விஷயத்தையும் மீறி இந்த ரெண்டு சக்தியும் செலவாயிடுச்சு. அப்பதான் உள்ளுறுப்பு இயக்கங்கள் சக்தியிலிருந்து கை வைக்கப்படும் போதுதான் உறுப்புகளுடைய இயக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு வரும். அப்பதான் அது கிரானிக் ஸ்டேஜ் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு போகும்போதுதான் நோயோட தாக்கம் அதிகமா இருக்கும். அப்போ அந்த நேரத்துல நம்ம இதுவை காப்பாற்றிக்க முடியும். எப்பன்னா அப்ப நம்மளுக்கு அந்த நேரத்துல என்ன ஆயிடும்னா, உடம்பும் செலட்டு போயிடுச்சு, இயக்கங்களும் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு போது தன்னை அறியாமலே மனம் நம்பிக்கை எழுந்துவிடும். அந்த நேரத்துல நீங்க நம்பிக்கையா இருந்தா எல்லா உறுப்பையும் மீட்டெடுத்து மீண்டும் பழைய நிலைக்கு வர முடியும். அது எப்படின்றதா இப்ப நம்ம மனசை பற்றி நம்ம பார்க்கணும். மனசுக்கும் இந்த உடம்புக்கு என்ன விஷயம், இது வரைக்கும் பார்த்து உடம்பு சார்ந்த விஷயங்களை இப்ப பார்த்துட்டோம். உண்ணுகின்ற உணவின் மூலமாக சக்தி பரிமாணம் எப்படி வருதுன்னு பார்த்தோம். இப்ப அடுத்து மனசு, இந்த சக்தி சரியான சக்தியா எப்படி வருது அப்படின்றத டைம் இருந்தா பின்னாடி பார்க்கலாம். ஆனா இப்ப நம்ம மனசை பத்தி பார்க்கலாம், சரிங்களா? மனசு அப்படின்னு பார்க்கும்போது பொதுவா எல்லாருக்குமே தெரியும், நம்ம உடம்புல ஒரு காந்த சக்தி உருவாகுது. உயிருடைய சுழற்சியிலிருந்து அலை வருகிறது, அந்த அலை தான் வந்து காந்தமா மாறுது. நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன், காந்தமா மாறுதுன்னு பார்த்திருக்கோம். இந்த உடம்பில் உள்ள ஜீவகாந்தம் தான் மூளை செல்கள் வெளியேற்படும் மனமாக செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்ப இந்த காந்த சக்தி 2 விதமான சக்திகளாக இயங்குகிறது. என்னன்னு பாத்தீங்கன்னா,
காந்த சக்தி மின்சார சக்தியாகவும் ரசாயன சக்தியாகவும் மாறுகிறது. இது எங்க நம்ம உடம்புல வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப டயர்டா வருவீங்க, முகம் கழுவுனீங்கன்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிடுங்க. எப்படிங்க முகம் கழுவுன்னு எப்படி ஃப்ரெஷ் ஆனீங்க? யோசிக்கணுமா ஆனாவா? அப்ப என்ன விஷயம்னா, வான்காந்தமும் நம்ம ஜீவகாந்த வான்காந்த ரிசீவிங் எப்ப கிடைக்கும்னா, முகத்துல தண்ணி அடிச்சிடும். பொதுவா ஈர கையோட மின்சாரத்தை ஹெவியா ஷாக். அந்த மாதிரி முகத்துல ஈரம் பட்ட உடனே வான்காந்தத்துல இருக்கிற சக்தி 5 உறுப்புகள் என்னது, கண்ணு, காது, மூக்கு, உதடு, தோல், இதன் மூலியமாக ஈர்க்கப்பட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அப்போ காந்தம் உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். சரியா? இது கொஞ்சமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம உண்ணுகின்ற உணவு, முதல்ல ஒரு கவலம் எடுத்து ரொம்ப டயர்டா இருப்பீங்க, அதாவது என்ன சொல்வீங்க, நான் ரொம்ப அகோர பசியில இருக்கேன், முதல்ல எனக்கு இல்லப்பா பொரியல்லாம் செய்யவே இல்லை, அதெல்லாம் வேண்டாம், நீ முதல்ல ரசம் இருந்தவரை ஊத்து, முதல்ல எனக்கு ரொம்ப கண்ணுக்கு அதெல்லாம் அடையாளம் இருக்கு அப்படின்னா அந்த ரசம் ஊத்துல பசிச்சு ஒரு வாய் வைப்பாங்க, 2 வாய் வைப்பாங்க, 3 வாய் வச்ச பிறகுதான், ஒரு வாய் வச்சுன்னு அபாடன்னு மூச்சு விடுவாங்க, 2 வாய் வச்சு டேஸ்ட் பார்ப்பாங்க, 3வது வாய்க்கு தான் கேட்பாங்க, இன்னும் பொரியல் செய்யவே இல்லையா அப்படின்னு அது திட்டத்துக்கு ஆரம்பிப்பாங்க. அதான் உண்மை. சரி, நான் கேட்கறது என்னன்னா, ஒரு வாய் சாப்பிட்ட உடனே எப்படி அவருக்கு அந்த எனர்ஜி வந்து உள்ள போல, உணவு உள்ள போய் செரிமானமாயி சத்தா மாறி அதுக்கப்புறம் தான் எனர்ஜி வரணும். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் சத்து வந்துருச்சு. எப்படின்னா, நம்ம உண்ணுகின்ற உணவில் இருக்க சுவையானது சுவை சக்தி மின்சார சக்தியாக மாற்றப்பட்டு உடல் முழுக்க பரவப்படுகிறது. அதனால ஒரு புத்துணர்வு வருது. அதே மாதிரி இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், நீங்க உணவை நீங்க சரியான முறையில சாப்பிட்டீங்கன்னா, உணவு உண்ட பிறகு உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் தான். நிறைய பேருக்கு சாப்பிட்டு படுத்துக்கலாம்னு தோணும், டயர்டு வரும். அந்த மாதிரி வந்தாலே இன்னும் உணவு சரியில்லை, இல்ல உண்ணுகின்ற முறை சரியில்லைன்னு அர்த்தம். அதனால புரிஞ்சுக்கோங்க, உணவு சாப்பிட்டா பிரிஸ்கா ஆகணும். இன்றைய காலகட்டத்தில் உணவு சாப்பிட்டு அடுத்து போய் படுத்துடுறாங்க, அந்த மாதிரி படுக்கக்கூடாது. உணவு சாப்பிட்டு கண்டிப்பாக படுக்க கூடாது, இது தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்ப நம்ம பார்த்துட்டோம், நம்ம உடம்புல இருக்கிற சுவை சக்தி மின்சார சக்தியா போய் உடல் முழுக்க பரவப்பட்டதை போல, அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற ஜீவகாந்த சக்தி தான் மனம் சொல்லியிருக்கோம். அந்த மனம் தான் மின்சார சக்தியாகவும் ரசாயன சக்தியாகவும் இயங்குகிறது. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல நாளமுள்ள சுரப்பிகள், நாளமில்லாத சுரப்பிகள் 2 சுரப்பி இருக்குது. நாளமில்லாத சுரப்பிகள் ரத்தமே போகாது, ஆனா அங்கேயும் சுரப்பும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி ரசாயன சக்தியாக மாற்றப்பட்டு சுரப்பு நீர் உருவாகுது. இப்ப மூலாதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ப்ரோஸ்டேட் கிளாண்ட் இருக்கு. அப்புறம் சுவாதிஷ்டானம் அங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து செக்சுவல் கிளாண்ட் இருக்குது. மணிபுரகம் அங்க பாத்தீங்க அப்படின்னா அடினல் கிளாண்ட் இருக்கு. தைமஸ் இங்க பார்த்தா தைமஸ் என்ற ஒரு கிளாண்ட் இருக்கு, தைமஸ் ஒரு சுரப்பி இருக்கு. அடுத்து விசுத்தி தைராய்டு அப்படின்ற ஒரு சுரப்பி இருக்கு, இங்க தைராக்சின் அப்படின்ற ஒரு சுரப்பி இருக்குது. பிட்யூட்ரி ஆர்கினை பிட்யூட்ரி இங்க வந்து பிட்யூட்ரி சுரப்பி சுரக்குது. துரியம் அங்க வந்து பீனியல் சுரப்பி இருக்கு, அங்க பீனியல் கிளாண்ட் பீனியல் சுரப்பி. இதுதான் இந்த சுரப்பிகள் அனைத்துமே காந்த சக்தி ரசாயன சக்தியாக மாற்றப்பட்டு சுரக்குது. அப்போ ஒட்டுமொத்த உடம்புல இருக்க காந்த சக்தி ஆரோக்கியமாக இருப்பதற்கு உங்க மனசு ஆனந்தமாக இருந்தால் மட்டும்தான் இந்த சுரப்பிகள் எது எஃபெக்ட் ஆகாது. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இந்த சுரப்பிகள் அனைத்தும் உங்களுக்கு சரிவர சுரக்காது. ஏன்னா காந்தத்துல களங்கம் இருக்கிறது. இப்ப பார்த்தோம் இல்லையா, பெட்ரோல் பியூர் பெட்ரோல் வண்டி நல்லா ஓடுவதை போல உங்க மனதில் களங்கமோ கஷ்டமோ துக்கமோ ஏதோ ஒரு உணர்வுகள் இருந்தால் அந்த உணர்வுகள் மூலமாக அந்த காந்த சக்தி ரசாயன சக்தியாக மாறாது. அப்போ சுரப்பிகள் பிரச்சனை வரும். இததான் டாக்டர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, எல்லாம் செக் பண்ணுவாங்க, அவங்களுக்கு மீட்டர்ல இந்த இதை பற்றி தெரியாது, காமிக்கவும் காமிக்காது. அப்போ என்ன பண்ணிடுவாங்க, ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதான் உண்மை நிலை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இதுவே வந்து மாற்று மருத்துவத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனசுக்கும் உள்ள இருக்கிற ஒரு 5 ராஜ உறுப்புகளுக்கு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. மனதினுடைய உணர்வுகளாக நம்ம பார்க்கப்படும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மாதிரி ஒரு உணர்வை எடுத்துப்போம். என்ன உணர்வுன்னா, பெருமை, ஆனந்தம், சந்தோஷம் அப்படின்னாக்கா இது எதை சார்ந்தது, எந்த உறுப்பை சார்ந்தது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இருதயத்தை சார்ந்தது. இருதயம் பிளஸ் அது துணை உறுப்பாக இருக்கக்கூடிய சிறுங்குடலை சார்ந்தது. அப்போ அதிகமா சந்தோஷப்பட்டாலும் ஹார்ட் பாதிக்கும், அதிகமா துக்கப்பட்டாலும் ஹார்ட் பாதிக்கும். ஹார்ட் பேஷண்ட் என்ன சொல்றாங்க, அதிகமா சந்தோஷப்படவும் கூடாது துக்கப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க. 2வது, ஹார்ட் பேஷண்ட் அனைத்து பேருமே என்ன பண்ணுறாங்க, பெருமையா பேசுறாங்க. நீங்க வேணா செக் பண்ணி கூட பாருங்க, அவங்க
அவருடைய கேரக்டர் இல்ல அது. அந்த ஹார்ட் பலகீனப்பட்டுடுச்சுன்னா அதுல இருந்து வரக்கூடிய உணர்வுகள் இவ்வாறாக வெளிப்படும். பொதுவாக நம்ம கிட்ட இருக்கிற உணர்வுகள் அனைத்துமே ஒண்ணு எண்ணத்தின் வாயிலாக வருதுன்னு சொல்லலாம், இன்னொன்னு பரம்பரையா வருதுன்னு சொல்லலாம், டிஎன்ஏ ஆர்என்ஏ மூலமா வருதுன்னு சொல்லலாம், இன்னொன்னு உறுப்புகள் கெட்டு போனால் உணர்வுகள் பாதிக்கும். அதுதான் இப்ப நம்ம பார்க்கணும். ஒரு உணர்வுக்கு எந்தெந்த உறுப்புன்னு பார்த்துட்டோம்னா அப்ப உங்களுக்கு தெளிவாயிடும். இப்ப பெருமை, சந்தோஷம் இது வந்து இருதயத்தை சார்ந்தது. அதுக்கு அடுத்து நுரையீரல். நுரையீரல் எதை சார்ந்தா துக்கம். துக்கம் என்ற உணர்வு நுரையீரலை பாதிக்கும். பெரும்பாலும் இந்த ஆஸ்மா பேஷண்ட், சளி, ஒரு நெஞ்சில வீசிங் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க மனசுல துக்கம் இருந்தால் இந்த நுரையீரல் பாதித்து அது மூலம் நுரையீரல் சரிவரை இயங்க முடியாமல் போகும். ஏன்னா நுரையீரல் இயக்கத்துக்கு காந்த சக்தி வேணும், அந்த காந்த சக்தி சரியில்லை அப்படின்னா நுரையீரல் சரிவரை இயங்காது. அது ரொம்ப முக்கியம். அப்போ துக்கம் என்ற உணர்வு நுரையீரலையும் பெருங்குடலையும் பாதிக்கும். பெருங்குடலும் நுரையீரலும் பாதித்திருந்தாலும் துக்கம் என்ற உணர்வு வெளிப்படும். பொதுவாக சிலர் பார்ப்பாங்க, எல்லா வசதியும் இருக்கும், உடம்பும் நல்லதா இருக்கும், என்னன்னு சொல்லுங்க மனசு ஒரு மாதிரி இருக்குது, ஒரே துக்கமா இருக்கு, சோகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கனாலே உள்ள உறுப்பு கெட்டு இருக்கு, உறுப்பு தன் செயல்பாட்டிலும் இழந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இறைவனால் படைக்கப்பட்ட எந்த உறுப்பும் கெட்டு போகாது, மன்னிக்கும் கெட்டு போகும்னு சொல்லிட்டேன். எந்த உறுப்பும் கெட்டு போகாது, அதோட செயல்பாட்டில் குறைபாடுகள் ஏற்படும். அதான் உண்மை. அப்படி பாத்தீங்கன்னா ஹார்ட், திருங்குடல் எதை சார்ந்தது? பெருமை என்ற உணர்வை சார்ந்தது. நுரையீரல், பெருங்குடல் இது எதை சார்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா துக்கம் என்ற உணர்வை சார்ந்தது. அதுக்கு அடுத்தது பயம் என்ற உணர்வு நம்ம கிட்னியை பாதிக்கும், சிறுநீரகத்தை பாதிக்கும். காரணம் என்னன்னா பயத்துல மூத்திரம் பெஞ்சாலும் சொல்றாங்களா இல்லையா? சோ அப்ப பயம் என்ற உணர்வு அந்த மூத்திரத்தை புடிச்சு வைக்க முடியாத விட்டுடுது. அப்ப பயம் என்ற உணர்வு சிறுநீரகத்தில் சிறுநீர் பையும் பாதிக்கும். அதுக்கு அடுத்தது கோபம். கோபம் என்ற உணர்வு கல்லீரலை பாதிக்கும். கவலை என்ற உணர்வு மண்ணீரலையும் இரைப்பையும் பாதிக்கும். அதான் சொல்லுவாங்க, துக்கத்துல சில பேர் சாப்பிட மாட்டாங்க, சில பேர் துக்கத்தில் நிறைய சாப்பிடுவாங்க, ரிவர்சபிளாகவும் இருக்கும். புரிஞ்சுக்கலாம்? இப்போ கோபம் என்ற உணர்வு கல்லீரலை பாதிக்கும். சின்ன உதாரணம் என்னன்னா, தண்ணி அடிக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஏதோ போகமா கோபம் வரும். ஏன் அப்படின்னா தண்ணி அடிச்ச உடனே அந்த கல்லீரல் பாதிக்கப்படுவது. பாதிப்புனா என்ன? அந்த கல்லீரல் குடிச்ச குடியில இருக்கிற நச்சுத்தன்மைகளை நீக்கிறது அனைத்துமே கல்லீரல். அது நச்சுகளை நீக்கப்படும் பொழுது அதிலிருந்து உணர்வு வெளிப்படுறதுதான் கோபமா மாறுது. இதுதான் உண்மை. சோ அதனால புரிஞ்சுக்குங்க, தண்ணி அடிச்சவங்களுக்கும் கோபம் இருக்கும், அதே மாதிரி சரியா தூங்கலனாலும் கோபம். தூக்கத்திற்கும் கல்லீரலுக்கும் கண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு. புரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம உள்ளுறுப்பு பார்த்தோம், உள்ளுறுப்புக்கு சைமல்டேனியஸா வெளியுறுப்பும் தொடர்பு, அதையும் இப்ப பார்த்தோம். சரியா? முதல்ல பார்த்தது ஹார்ட். ஹார்ட்டுக்கும் நாக்குக்கும் சம்பந்தம். நாக்கிலே பார்த்து ஹார்ட்டோட நிலையை சொல்லிட முடியும். சரியா? ஒண்ணு. அப்புறம் உதட்டுக்கும் மண்ணீரலுக்கும் சம்பந்தம் உண்டு. உதட்டை பார்த்து நம்ம மண்ணீரல என்ன பிரச்சனை இல்ல வயிற்றுல என்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியும். காது கிட்னி ஷேப்ல இருக்கும், காது பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி நாக்கும் ஹார்ட் ஷேப்ல இருக்கும், உதடு பார்த்தீங்கன்னா மண்ணீரல் ஷேப்ல இருக்கும். சரிங்களா? அது அந்தந்த ஷேப்ல தான் இருக்கும், கரெக்டா தான் படைச்சிருக்காங்க. அப்ப கிட்னி ஷேப்ல இருக்கிறது காது. இப்ப காதுல எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் கிட்னியும் சிறுநீர் பையும் பார்த்துக்கலாம். கண்கள் கல்லீரல் ஷேப்ல இருக்கும், கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் சம்பந்தம் உண்டு, நம்ம கோப உணர்வுக்கும் சம்பந்தம் உண்டு. ஸோ இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா மனம் என்ற ஒரு செயல்பாடு, மனம் என்ற ஒரு உணர்வு, மனத்தில் வெளிப்படுகின்ற 5 உணர்வுகள் நம்ம உடம்புல இருக்கிற 5 ராஜ உறுப்புகளையும் 5 புலன்களையும் பாதிக்கும். இது நிறைய பேருக்கு இந்த மனசாலதான் இப்படி வந்ததுன்னே தெரியவே தெரியாது. மனசுக்கும் உடலுக்கும் என்ன சம்பந்தமும் இல்லை அப்படி வரும். இதுல வந்து இன்னொன்று புரிஞ்சுக்க வேண்டியது கவலை, துக்கம். இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்சியேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். கவலை என்பது டெம்பரரி, துக்கம் என்பது லாங் டைம் இருக்கும். கவலை இன்னைக்கு வந்து நிறைய போயிடும்னு வச்சுக்கலாம். ஒரு சின்ன ஒரு கவலை வரும், ஆமா இது பணமே இல்லை ஒரு கவலையா இருக்கு, நாளைக்கு பணம் வந்து கவலை போயிடும். துக்கம் என்பது லாங் டியூரேஷன். ஏதேனும் ஒரு மனசுல பாதிப்பு ஏற்பட்டு அந்த பாதிப்பு நீடித்திருப்பது துக்கம். சரிங்களா? சோ அப்போ உணர்வுகள் மூலம் உள்ளுறுப்புகள் பாதிக்கும், உள்ளுறுப்புகள் பாதித்தாலும் உணர்வுகள் வெளிப்படும். இது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த புரிதல் இருந்தா மட்டுமே போதும். நீங்க மனசை எந்த அளவுக்கு சரியா வச்சுக்கிறீங்களோ, அதுதான் மகரிஷி அவங்க அழகா கொடுத்துருக்காங்க. நீங்க மெடிடேஷன் பண்றீங்களோ பண்ணலையோ எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் அகத்தாய் மட்டும் பண்ணாலே போதுமானது. மன தூய்மை ஏற்படுத்தும், மனம் அமைதியாகிவிடும், ஆனந்தமாகிவிடும்.
அகத்தாய்வுனா நீங்க நினைச்சுக்கிட்டீங்க பேப்பர்ல எடுத்து எழுதி எழுதி டிக் அடிக்கிறது, அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அது அகத்தாய்வே கிடையாது. ஆரம்ப கால சாதகர்களுக்கு பேப்பர்ல எழுதி பார்க்கணும். கரெக்ட். குழந்தைக்கு எப்படி நடவண்டி தேவைப்படுகிறதோ, பக்தி மார்க்கத்துல இருந்தா நம்ம ஆரம்பத்துல குழந்தைக்கெல்லாம் பக்தி தேவை, அந்த புரிதலுக்கு வந்தா ஞான மார்க்கத்துக்கு சரியாயிடும். அந்த மாதிரி அகத்தாய்வு என்பது கற்றுக்கொள்ளப்படும் போது எழுதி எழுதி செஞ்ச நீங்க அகத்தாய் எப்படி செய்யணும், எவ்ரி செகண்ட் அகத்தாய் செஞ்சுட்டே இருக்க. பஸ்ல போனா, நின்னா, நடந்தா, உட்காந்தா, இன்னைக்கு என்ன செஞ்சோம், இது செஞ்சோமா, இது மாதிரி செய்யக்கூடாது, நம்ம செஞ்சுதான் தப்பு, அப்படி அப்பவே கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மனசு அதுல இருந்து வெளியே வந்துடும். அது அப்பதான் வஞ்சம், பொறாமை இதெல்லாம் வராது. இந்த அகத்தாய் பண்ணிட்டீங்கன்னா. அகத்தாய் பண்ணலைன்னா அவன் இப்படி செஞ்சான், அப்படி செஞ்சான், அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம கான்வர்சேஷன் நடக்கும். அந்த கான்வர்சேஷன் உச்சகட்டம் அந்த உடம்புல பதிஞ்சு பஞ்சமாக மாறும். அதனால புரிஞ்சுடுங்க, பஞ்சம் கூட நம்ம உடல்ல நோயை உற்பத்தி பண்ணும். பஞ்சம், அப்புறம் பொறாமை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட. ஆக மொத்தத்துல நாம மனசை எந்த அளவுக்கு அமைதியா வச்சிருக்கிறோமோ, நாளமில்லா சுரப்பிகளை மட்டும் எஃபெக்ட் பண்ணாது, கூட சேர்ந்து நாளமுள்ள சுரப்பிகளையும் இந்த மனசு சரிவர இயங்க விடாது. ஏன்னா அங்க உறுப்புகள் இயக்கம் தான் உங்களுக்கு சுரப்பியை சுரக்கும். நாளமுள்ள சுரப்பிகள்ல வந்து ரத்த குழாய்கள் மூலியமாக நல்ல ரத்தம் ஒரு உறுப்புக்கு செலுத்தப்பட்டிருக்கும். உதாரணமாக ஜீரணத்துக்கு எடுக்கும், வயிறு எடுக்கும். வயிற்றுல வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரந்தாதான் உணவு செரிமானம் ஆகும். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எப்படி உருவாகுதா, வயிற்றோட சுவர்களில் இருக்கக்கூடிய செல்களின் மூலமாக பசி எடுக்கும் நேரத்தில், அதாவது நம்ம உடம்புல சக்தி குறைபாடு ஏற்படும் போது நம்மளுக்கு உணர்த்தப்படுகின்ற உணர்வு தான் பசி என்ற உணர்வு. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம உண்ணுகின்ற உணவுக்கு ஏற்றாப்புல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட சுரக்கும், அங்க இருக்க செல்கள் சுரக்கும். அந்த செல்களுடைய இயக்கம் எதை சார்ந்து இருக்குது, காந்தத்தை சார்ந்து இருக்குது. காந்தம் எதை சார்ந்து இருக்குது, மனசை சார்ந்து இருக்குது. அப்ப மனசு சரியா இல்லைனாலும் அந்த சுரப்பி சரியா சுரக்காது. அப்ப ஜீரணம் ஆகாது. ஜீரணமாகலாம் சத்து உடம்புக்கு கிடைக்காது. அதன் மூலியமாக கூட நோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்ப நாளமில்லா சுரப்பிகள், நாளமில்லா சுரப்பிகள், இரண்டு சுரப்பிகளையுமே வந்து மனசோட கண்ட்ரோல்ல இருக்குது. மனசு எந்த அளவுக்கு சந்தோஷமாகவும் ஆனந்தமா வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு சுரப்பிகள் அனைத்தும் அழகா சுரக்கும், ஜீரணம் நல்லா நடக்கும். ஜீரணம் நல்லா நடந்தா சத்துக்கள் பிரிவு ஏற்படும், உடம்புக்கு வேண்டிய சத்து கிடைக்கும். அப்ப சரியாயிடுச்சு. இதுதான் உண்மை. அப்போ இப்போ வந்து உடம்புக்குள்ள இருக்கிற விஷயத்தையும் சுரப்பிகளுக்கும் உறுப்புகளுக்கும் வெளி உறுப்புகளுக்கும் சம்பந்தத்தை பார்த்தோம். இது அல்லாது மேற்கொண்டு இன்னொரு ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கணும். ஒரு 4 விஷயத்த பார்க்கணும். ஆனந்த சுரப்பி, துக்க சுரப்பின்னு இருக்கு. ஆனந்த சுரப்பி அப்படின்னு பாத்தீங்கன்னா டோபாமைன், அப்புறம் செலட்டோனின், அதுக்கப்புறம் என்டார்பின், அப்புறம் ஆக்சிடோசின், இதெல்லாம் வந்து ஆனந்த சுரப்பி. துக்கம், சோகம் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சுரப்பி சுரப்பம் கார்டிசால். இந்த ஒரு சுரப்பி சுரந்துச்சுன்னா போதுமானது, எந்த சுரப்பியும் சரியா சுரக்க முடியாது. அதனாலதான் கவலையில துக்கத்துல சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, இத மாதிரி நடக்கும். அப்போ செலட்டோனின் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகல் நேரங்கள்ல சுரக்கக்கூடியது. மெலட்டோனின் இருட்டு நேரத்துல சுரக்கக்கூடியது. அப்போ உங்க தூக்கம் நல்லா இருந்துச்சுன்னா மெலட்டோனின் நல்லா சுரந்து உடம்பை அமைதிப்படுத்தி பராமரிப்பு விஷயங்கள்லாம் பண்ணி உடம்பு ஆரோக்கிய நிலைக்கு எடுத்துட்டு வந்து காலை ஏஞ்சிக்கும் போது வெளிச்சம், கண்ணு எப்ப வெளிச்சத்தை பார்க்குதோ அப்பவே மெலட்டோனின் செலட்டோனின் சுரக்கும். அப்ப புத்துணர்வா இருப்பீங்க. அன்றைய நாள் முழுக்க செலட்டோனின் நல்லா சுரக்கும். அப்ப நீங்க புத்துணர்வா இருப்பீங்க. அப்ப நம்ம மனசின் மூலமாகவும் இந்த ஆனந்த சுரப்பி சுரக்கணும் அப்படின்னா நாம உடலில் ஏற்படுகின்ற அந்த 5 உணர்வுகளிலிருந்து நாம சரி செய்து கொள்ள வேண்டும். சரி சொல்லிட்டீங்கன்னா அந்த ஆனந்த சுரப்பி சுரக்கும். சரி செய்யலைன்னா துக்க சுரப்பியாக இருக்கிற கார்டிசால் சுரக்கும். இதுதான் உண்மை. சோ அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான 2 விஷயத்த பார்ப்போம். ஈஸ்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டரான். ஈஸ்ட்ரோஜன் வந்து பெண்களுக்குரியது, டெஸ்டோஸ்டரான் ஆண்களுக்கு. இது என்ன எதை பொறுப்பு இருக்குன்னா இனவுறுப்பை சார்ந்து. பெண்களுக்கு நிறைய இந்த மென்சஸ் ப்ராப்ளம் வர்றது, அப்புறம் சைல்டு இஷ்யூ பிரச்சனை இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து அப்புறம் மீசை முளைக்கிறது, முடி முளைக்கிறது முகத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்டோஸ்டரான் மன்னிக்கணும், ஈஸ்ட்ரோஜன் சரியா இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும். அப்ப ஈஸ்ட்ரோஜன் சரியா சுரக்கணும்னா கூட அங்க மனசு நல்லா அதான் உண்மை. இப்போ புதுசா கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அமைதியா தான் இருப்பாங்க. அந்த காலத்துல ஆரோக்கியமான உடம்பு இருந்துச்சு, கல்யாணம் ஆன 1 மாசம் 2 மாதத்துக்குள்ளாக்க குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. இதுல எந்த மாற்றத்துக்கும் இல்லை. அப்ப மனசெல்லாம் கொஞ்சம் அமைதியா இருந்துச்சு.
இன்றைய காலகட்டங்களில் நம்ம உண்ணுகின்ற உணவு முறையும் தப்பா இருக்குது, உணவே தப்பா இருக்குது, உணவு முறை தப்பா இருக்குது, மனசுல சஞ்சங்கள் இருக்கின்றன. இதுல ஒட்டுமொத்த விஷயம் தான் நம்மளுக்கு அந்த குழந்தை பிறப்பினுடைய விகிதாச்சாரம் வித்தியாசப்படும். சில பேருக்கு 1 வருஷம் நடக்கும், சில பேருக்கு 6 மாசம், சில பேருக்கு 2 வருஷம். இது நாள் தள்ள தள்ள இந்த ஜனங்க என்ன பண்ணிடுவாங்க, ஐயோ இன்னும் குழந்தை இல்லையா குழந்தை சொல்லும் போது அவங்க மனசு பாதிப்பு, ஐயோ நம்மளுக்கு குழந்தை பிறக்காதோ அப்படின்னு இவங்களா நினைச்சு அந்த மனக்கவலையில அந்த ஈஸ்ட்ரோஜன் சரியா சுரக்கலன்னா கூட மென்சஸ் ப்ராப்ளம் வரும். இதுதான் உண்மை. ஸோ அப்ப மனதை எந்த அளவுக்கு அமைதியாகவும் தைரியமாகவும் புரிதலோட இருக்கிறீங்க, உடம்ப பத்தின புரிதலோட இருக்கிறீங்களோ, அதாவது குழந்தை பிறக்கிறது, வயசுக்கு வர்றது, வேலை கிடைக்கிறது, திருமணம் ஆகிறது, எதுவுமே நம்ம கையில இல்லை, எல்லாமே இரையாற்றலோட தன்மை. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம வெறுமனே பாத்திரத்தை கரெக்டா வைக்கணும். பாத்திரத்தை ஓட்டையோட இருந்ததுன்னா பிரசாதம் போட்டா அது ஓட்டையில போயிடும். இப்ப குழந்தை பேர் இல்லாத பெண்களை என்ன பண்ணலாம்னா, உங்க மென்சஸை கரெக்ஷன் பண்ணி வச்சீங்கனாலே போதுமானது. அப்ப தன்னாலே இறைவன் கொடுக்குற அந்த பிரசாதம் குழந்தை பேர் ஈஸியா கிடைச்சிருக்கும். அப்ப மென்சஸை முதல்ல கரெக்ஷன் பண்ணாலே போதும். அதுக்கு உங்களுடைய மனமும் நல்லா இருக்கும், ஈஸ்ட்ரோஜனும். டெஸ்டோஸ்டரான் இது ஆண்களை சார்ந்தது. விந்தணு குறைபாடு, அப்புறம் இப்படிலாம் டாக்டர்ஸ் ஒரு ஆணுக்கு இவ்வளவுதான் விந்தணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்க மனசளவுல பாதிக்கப்படும். அப்ப மனம் பாதித்தால் கண்டிப்பாக ரொம்ப மென்மையா இருக்கக்கூடிய செக்ஷுவல் கிளாண்ட், ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், செக்ஷுவல் கிளாண்டு பிளஸ் உடல்ல ஒரு மென்மையான பகுதி ஹார்ட். உடல்ல எந்த மாதிரி உணர்வுகள் ஏற்பட்டாலும் இந்த 2 பார்ட்டு கண்டிப்பாக பாதிக்கும். ஹார்ட்டுக்கு தனியா ஒரு இது சொன்னோம், இருந்தாலும் மென்மையான உணர்வுகள் அனைத்துமே பாதிக்கப்படும் பொழுது ஹார்ட்டையும் பிளஸ் நம்முடைய இன உறுப்பையும் பாதிக்கும். அதனால நம்மளுக்கு அதன் மூலியமா ஏற்படக்கூடிய செயல்பாடு என்னன்னா, விந்தணு குறைபாடு, விந்து வெளியேற்றம் இல்லாம மொட்டிலேஷன் இல்லாத இருக்கிறது, இது மாதிரிலாம் இருக்கும். ஸோ நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சுரப்பிகள் அனைத்தும் சரிவர சுரக்கணும் அப்படின்னா மனசை நல்லா வச்சுக்கணும். மனசு நல்லா இருந்தாலே போதும், உடம்பு நல்லா இருக்கும். ஒரு சில சமயங்கள் சொல்லுவாங்க, உடம்பு சரியில்லைன்னா உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. மனசு சரியில்லைன்னா உடம்பு நல்லா இருக்காது, உடம்பு நல்லா இல்லைன்னா மனசும் சரியில்லாத. அப்ப உடலும் மனசும் ஒரு சேர ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா, அதுல முக்கியமா மனசு நல்லா இருந்தாலே போதும், உடம்பு தன்னாலேயே குணமாயிடும். அப்போ உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு மூல காரணமே மனசுதான். நீங்க போடுற உணவு கூட மன அமைதியோட சாப்பிடணும். இன்னைக்கு நம்ம உணவை எப்படி சாப்பிடணும் சின்ன ஷார்ட்டா சொல்லிடணும், அது சொல்ல நிறைய நேரம் ஆகிடும். அதனால அது சொல்லுவதற்கு முன்பாக நீங்க எப்படி எல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வழிகளை சொல்லிடலாம்னு பாக்குறேன். டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்க, உணவை எப்படி சாப்பிடணும்னா, இன்னைக்கு காலகட்டம் உணவை எப்படி சாப்பிடணும்னா, டிவி பார்த்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் செல்போனை பார்த்துக்கிட்டோம், பேசிக்கிட்டோம், கவனத்தை எங்கேயே வச்சுக்கிட்டோம் சாப்பிடணும். இது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உணவுல இருக்கிற எந்த சத்தும் உடம்புக்கு கிடைக்காது. இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு உணவை கண்ணால பார்த்து அதை வாசனையை நுகர்ந்து கவனத்தை அதன் மீது செலுத்தி சாப்பிட்டீங்கன்னா அந்த உணவுக்கு உண்டான சுரப்பி உடம்புல சுரக்கும். பொதுவா ஜீரணம் பண்றதுக்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரந்துரும். இப்ப நீங்க கேரட் சாப்பிடுவீங்க, அவரைக்காய் சாப்பிடுவீங்க, மட்டன் சாப்பிடுவீங்க, வேற வேற உணவுகளுக்கு வேற வேறு விதமான சுரப்பிகள் சுரக்கணும். இப்போ காய்கறி சாப்பிட்டீங்கன்னா அந்த காய்கறி செரிமானம் பண்ணுவதற்கு எளிமையான சுரப்பியே போதுமா. இப்போ மட்டன் சிக்கன் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு உண்டான ஹார்டா நல்ல ஜீரணம் பண்ணக்கூடிய சுரப்பி வேணும், கண்டிப்பா அதுக்கு உண்டான சுரப்பி சுரக்கணும். அப்படி பாத்தீங்க அப்படின்னா அப்ப நம்ம கண்ணால பார்த்தோம்னா கேரட் சாப்பிட்றோமா, மட்டன் சாப்பிட்றோமா, சாதம் சாப்பிட்றோமா, இட்லி சாப்பிட்றோமா, தோசை சாப்பிட்றோமா, இந்த மனசுக்கு தெரியணும். கண்ணுல ஸ்கேன் பண்ணிடுச்சுன்னா மூளைக்கு அனுப்பிச்சிடும். மூளை என்ன பண்ணும், இப்போ கேரட் சாப்பிட்றாரு, கேரட்டுக்கு உண்டான சுரப்பி வயிற்றுல சுரக்கும், புரிஞ்சுக்கணும். அப்போ சாப்பாட்டை பார்த்து சாப்பிடணும். சரி, சாப்பாட்டை பார்த்துட்டீங்க, கவனத்தை எங்கன்னா வச்சுக்கினா கூட கவனத்தின் மூலமாக அந்த சுரப்பு நீர் சரிவர சுரக்காது. அதான் பார்த்தோம், மனம் சரியா இல்லைன்னா சுரப்பு சுரக்காது. இப்ப கவனம் என்பது மனம் சார்ந்து. அப்ப சாப்பாட்டு மேல கவனம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த உணவு முழுமையான சத்தாக மாறும். இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். இப்ப டிவியில ஒரு விளம்பரம் பாக்குறீங்க, ஆர்டிக் விளம்பரம். சாப்பிடும்போது டிவியை பார்த்துட்டு சாப்பிடுறேன். ஆர்டிக் விளம்பரம் பார்க்கும்போது அங்க என்னப்பா லெட்டினை காணும். கண்ணி என்ன பார்த்துச்சு, லெட்டினை பார்த்துச்சு. அப்ப உடம்புல என்ன சுரக்கும், அந்த லெட்டினை சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன சுரப்பி வேணுமோ அந்த சுரப்பியே சுரக்கும்.
அப்படின்னும் போது நீங்க என்னதான் சத்தான சாப்பாடு உள்ள போட்டா கூட அது எந்த சுரப்பியை சுரந்து இருக்கும், அதை செரிமானம் பண்றக்கூடிய சுரப்பியை சுரந்து இருக்கும். அப்ப நீங்க போட்ட உணவுக்கும் சுரந்த சுரப்பிக்கும் மிஸ்மேட்சிங் ஆகும். அப்ப செரிமானம் ஆகாது. அப்போ உடம்புல கேஸ் அசிடிட்டி உருவாகும். ஆகையால் இனிமேல் சாப்பிடும்போது ஒரு 15 நிமிஷம் அதிகபட்சம் போனா ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கோங்க. இந்த அரை மணி நேரம் டிவி செல்போன் பேச்சு இல்லாம வாய மூடி ஒரு 32 முறை மென்னு சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா நீங்க எந்த உணவை சாப்பிட்டாலும் முழுமையான சத்தாக மாறும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதை கொஞ்சம் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ சாப்பிட்ற மெத்தடு கரெக்ட் பண்ணணும். அதே மாதிரி சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாம். சாப்பிடும் போது இடையில கண்டிப்பாக தண்ணி குடிக்கக்கூடாது. அப்படி குடிச்சிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா வயிற்றுல இருக்கிற ஆசிட் டைலூட் ஆயிடும். அப்ப நீங்க போடுற உணவு சரிவர செரிமானம் ஆகாது. அதனால தண்ணி குடிக்கும் போது கண்டிப்பாக சாப்பாட்டுக்கு முன்னாடி குடிக்க அல்லது சாப்பாடு முன்னாடி குடிக்க. இடையில தண்ணி நாங்க வராது. எப்போ வராதுன்னா நீங்க நல்லா மென்னு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். மென்னு சாப்பிடுவோம் நம்ம அப்படியே முழுங்கிட்டோம் அப்படின்னா அப்ப கண்டிப்பா தருவாங்க. விக்கல் வரும்போது கொஞ்சமா தண்ணி சிப் பண்ணி குடிச்சுக்கலாம். மற்றபடி நீங்க தண்ணி குடிக்கணும் அவசியம் கிடையாது. ஒண்ணு வச்சுக்கலாம். அதே மாதிரி சாப்பிடும்போது கண்டிப்பாக பசி இருந்தால் மட்டுமே சாப்பிடுங்க. பசிக்கலன்னா கண்டிப்பா சாப்பிடாது. பசிக்காம சாப்பிட்டா என்ன நடக்கும்? ஒரு மிஷின் கரண்டே இல்ல, மாவெல்லாம் போட்டுட்டாங்க, அரைக்காது, அப்படியேதான் இருக்கும். எப்ப கரண்ட் வருதோ அப்பதான் இருக்கு. அதே மாதிரி வயிற்றுல போட்ட சாப்பாடு பசி இல்லாத போது போடுகின்ற சாப்பாடானது என்ன நடக்கும்னா வயிற்றுல ஊசிப்பை புளிச்சுப்பை ஒரு சாம்பார் சாதம் தட்டு போட்டு முடிட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு எடுத்து போனீங்கன்னா ஊசிப்பை புளிச்சு போவதை போல நம்ம உடம்புக்குள்ள போட்ட உணவானது ஊசிப்பை புளிச்சு போச்சுன்னா அது மூலியமாவும் கேஸ் அசிடிட்டி பார்க்கும். அதனால பசிச்சு சாப்பிடுங்க, நல்லா ருசிச்சு கவனத்தோட சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும்போது இந்த உணவு நீங்க இந்த சத்து உணவு சாப்பிடணும் அந்த சத்து உணவு சாப்பிடணும் அவசியம் கிடையாது. நம்ம வீட்டுல இருக்கிற பழைய சாதம் சாப்பிட்டீங்கன்னா கூட முழுமையான சத்து நமக்கு கிடைக்கும். இது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது உண்ணுகின்ற உணவு. இன்னைக்கு இந்த காலகட்டத்துல தண்ணியோட ஆர்வ வாட்டர் குடிக்கிறதா, பானை தண்ணி குடிக்கிறதா, மழை தண்ணி குடிக்கிறதா, இப்படி நிறைய குழப்பங்கள் இருக்கு. எந்த குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம். வீட்டுல ஆர்வம் யூஸ் பண்றவங்க இருந்தால் ஆர்வ தண்ணி எடுத்துக்குங்க, அழகா பானையில ஊத்துங்க. பானையில ஊத்திட்டு அதுல புதினா லெமன் ஸ்லைஸ் வெள்ளரிக்காய் ஸ்லைஸ் போட்டுடுங்க. நைட்டு காலையில எடுத்து வடிகட்டி பாருங்க. அந்த தண்ணி அல்கலைன் தண்ணி மாதிரி இருக்கும். அந்த தண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு பலமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அந்த தண்ணி மூலம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. அல்லது தேக்கான் கொட்டைய பானை ஓரங்கள்ல தடவிட்டீங்கன்னா கூட போதும். அப்பவும் தண்ணி உங்களுக்கு பியூரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இந்த 2 விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு தண்ணி சுத்தப்படுத்திக்கலாம். இன்னொன்னு ஈரபாஸ்கர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம சாதா மீன் தொட்டியில போடும்படி ஒரு மிஷினு, அந்த மிஷினை எடுத்து அதுல போட்டீங்கன்னா கூட போதும், ஆக்சிஜன் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால அதையும் செஞ்சுப்பாங்க. இப்ப இதன் மூலியமாக தண்ணியின் மூலமாக நம்ம வரக்கூடிய நோய்களை அகற்றிக் கொள்ளலாம். தண்ணியும் நமக்கு உடம்புல சத்தாக மாறும். நீர் சத்து தேவை. அந்த தண்ணியும் எப்படி குடிக்கிறதுனா தாகம் எடுத்து குடிக்கணும் கூட அவசியம். தாகம் எடுத்தா குடிங்க, யூரின் போய் வந்தா குடிங்க, லெட்டின் போய் வந்தா குடிங்க. இதுக்கு இடைப்பட்ட நேரங்கள்ல 2 மணி நேரத்துக்கு ஒரு தண்ணி தாகம் இருக்குதோ இல்லையா குடிச்சிருக்கு. அதை சிப் பண்ணி தான் குடிக்கணும். உக்காந்துதான் குடிக்கணும். ஒரு பாட்டிலுக்கு அப்படியே கவுத்துட்டு ஃபுல்லா இறங்குறது குடிக்கக்கூடாது. தண்ணியை சிப் பண்ணி ரசிச்சு ருசிச்சு குடிங்க. தண்ணியை குடிக்கணும், தண்ணியை சாப்பிடணும், சாதத்தை குடிக்கணும்னு சொல்லுவாங்க. சாதத்தை 32 முறைக்கு மேல மென்னீங்கன்னா கூழாமாய் அப்ப குடிச்சிடலாம். இதுதான் உண்மை. அதனால புரிஞ்சுக்கணும். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்க, அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நாளைக்கு. ஸோ அப்போ தண்ணி குடிக்கிறது சாப்பிடும், இந்த 2 விஷயத்தை மாத்தினாலே போதுமானது சரியாயிடும். அதுக்கு அடுத்தது தூக்கம். இரவு நேரத்துல கண்டிப்பாக 9 மணிக்கெல்லாம் நீங்க 7 மணிக்கெல்லாம் சாப்பாடு. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த ஜீவராசி அனைத்துமே சூரியன் மறைந்த பிறகு சாப்பாடே எடுக்காது. மனுஷன் வளர்க்கிற விலங்கு நான் பத்தி சொல்லல, இயற்கையா வளர்க்கிற விலங்குகள் பறவைகள் எதுவாக இருந்தாலும் சூரியன் மறைந்தவுடன் எந்த உணவும் இருக்காது. நீங்க வளர்க்க வச்சா கூட சாப்பிடும். நீங்க டெஸ்ட் கூட பண்ணி பாருங்க, கண்டிப்பா சாப்பிடும். ஏன் என்ன விஷயம்னா சூரியன் மறைந்து விட்டால் உடனுடைய வெப்ப சக்தி மாறுபாடு ஏற்படுத்திடும். அப்ப ஜீரணத்துல ப்ராப்ளம் இருக்கும். அதனால்தான் அந்த மாதிரி அமைக்க இயற்கையாகவே 5 மணிக்குள்ள முடிஞ்சா 6-7 மணிக்குள்ள உங்க உணவை முடிச்சிருக்க.
உடலுடைய வெப்ப சக்தி நல்லா இருந்துச்சுன்னா ஜீரணம் நல்லா இருக்கும். அதாவது 7 மணிக்குள்ள சாப்பாடு முடிச்சிட்டீங்கன்னா 2 மணி நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா தன்னாலே நல்லா ஜீரணம் ஆயிட்ட பிறகு படுத்து நல்லா தூக்கம். சாப்பிட்டோன்னு படுத்தீங்கன்னா ஜீரணமாகாம கேஸ்ட்ரிக் உருவாகும். அந்த கேஸ் தான் தூக்கத்தையும் கெடுக்கும். அதனால புரிஞ்சுக்கங்க, முடிஞ்ச அளவுக்கு 7 மணிக்கு சாப்பிட பாருங்க. அதிகபட்சம் 8 மணிக்கு தாண்டாதீங்க. 9 மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுங்க. 9 மணிக்கு மேல டிவியும் செல்போனும் பார்க்காம 9:30 10க்கெல்லாம் போய் படுத்துருங்க. அப்படி படுத்தீங்கன்னா தூக்கம் நல்லா வரும், மெலட்டோனின் நல்லா சுரக்கும். காலையில செலட்டோனின் தெம்பா இருக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை மெலட்டோனின் பண்ணி கொடுக்கும். காலையில செலட்டோனின் சுரக்கும். அப்போ புத்துணர்வா இருக்கீங்க. அதுதான் உண்மை. தூக்கம் என்பது இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னா, உடம்பு தூங்குறதா தூக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க. யாருமே மனம் தூங்கி தூங்குறது கிடையாது. மனம் தூங்கி 1 மணி நேரம் தூங்கினா கூட போதும், உங்களுக்கு முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும். அப்போ முழுமையான ஆரோக்கியம் என்பது மனம் பிளஸ் உடல் இரண்டும் தூங்குவதுதான் உண்மையான உறக்கம். அதுக்கு மகரிஷியோட அந்த சபாசனம் போட்டும் செய்யலாம், அல்லது சில குறிப்புகளை சொல்றேன், அது கூட நீங்க சரியா. சோ அப்ப தூக்கம், அப்ப நல்லா புரிஞ்சுங்க. தூக்கம், இன்னும் உணவு, தண்ணி 3 பார்த்துட்டோம் சரியா. இப்ப அடுத்தது இது எல்லாம் கரெக்டா இருந்தா கூட ஒரு மிதமான எக்ஸசைஸ், சிம்பிளான எக்ஸசைஸ், உடற்பயிற்சி, மகரிஷியோட உடற்பயிற்சி செய்யலாம். இல்ல அது கூட எனக்கு முடியாதுன்னு சொல்றது தவறு, பரவாயில்ல. அது கூட இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, காலையில ஏஞ்சி உட்கார்ந்த உடனே, பெட்ல ஏஞ்சி உட்கார்ந்த உடனே ஒரு 9 மூச்சு நிதானமா எடுத்து நிதானமா 9 மூச்சு ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னா என்னன்னா, நம்ம புளியார்கிட்ட போற தோப்புக்காரன் வெளிநாட்டுல சூப்பர் பிரெயின் யோகான்னு சொல்லி பைசா வாங்கி ஏமாத்தி கொடுக்குறாங்க. நீங்க அந்த தோப்புக்காரனை எப்படி போடணும், 4 வருஷம் சிஸ்டமேட்டிக். பொதுவா யோகாசனங்கள்ல செய்யும்போது புரியும் போதெல்லாம் மூச்சை விடணும், நிற்கிற போதெல்லாம் மூச்சை இழுக்கணும்னு சொல்லி இருப்பாங்க. ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு மாற்றம், இடது காதையும் வலது கைக்கு மேல வலது கை வச்சு இந்த காது நுனிய பிடிச்சிட்டு நாக்க மேல் நிலத்துல வச்சுட்டு மூச்சை இழுத்துக்கிட்டே உட்காருங்க, மூச்சை விட்டுக்கிட்டே எச்சுங்க. ரிவர்சபிளா சரிங்களா. உட்காரும் போது மூச்சு விட சொல்லியிருப்போம் யோகாசனத்துல. ஆனா இதுல இப்படி பண்ணி பாருங்க. ஒரு 9 ரோபோகாம் போட்டா போதும். அதுக்கு மேல உங்க இஷ்டம் எத்தனை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க உடற்பயிற்சி என்ன பயிற்சி வேணா செஞ்சுக்கிங்க. இனியும் இதை செய்யுங்க. ஒண்ணு. இன்னொன்னு முக்கியமா, இந்த சுகர் பேஷண்ட் யாரா இருந்தீங்கன்னா அவங்க மஸ்ட் இதை செஞ்சுட்டு நீங்க எந்த பயிற்சி வேணா அங்க பிரதர்ஷனம் நல்லா கையை மேல வச்சுட்டு உங்க வீட்டுல பெரிய ஹாலு என்ன ஹால் இருக்கும், இந்த மூலையில இருந்து அந்த மூளைக்கு போய் மறுபடியும் அதே மூளைக்கு வந்தீங்கன்னா ஒண்ணு. இது மாதிரி மினிமம் ஒரு 3 முறை உருண்டுடுங்க. உருண்டா போதும். இப்படி உருளும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, கல்லீரல், மண்ணீரல், கிட்னி, நுரையீரல், இருதயம் இது எல்லாமே சரிவரை இயங்கப்படும். ஃபர்ஸ்ட் ஒண்ணு. இன்னொன்னு, உடல் முழுக்க இருக்கக்கூடிய தசைநார்கள், நரம்பு இதெல்லாம் நசுக்கப்படுறது. அங்கங்க தெரிஞ்சிருக்கிற காற்று கழிவு, கேஸ்ட்ரிக் சொல்லுவோம் இல்லையா, அந்த காற்று கழிவு சரிவரை எல்லா இடத்துக்கும் நகர்ந்து ஒண்ணு வாய் வழியாவோ ஆசன வழியோ வெளியேறும். அதே மாதிரி நீர் கழிவும் அதே மாதிரிதான். வெப்ப கழிவு சமன்படுத்தப்படும். வெறுமனை இதைதான் அந்த கோயில்கள்ல மறைமுகமாக தோப்பு கட்டும் அங்க பிரச்சனை வச்சிருக்காங்க. புரிஞ்சுங்களா. அதை நீங்க இதுக்கு உருட்டாசனம் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுத்தையும் மஸ்ட் செய்யுங்க, செஞ்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அங்க பிரச்சனை பண்ணி ரிசல்ட் எடுத்திருக்கேன், என்னுடைய பேஷண்ட்டுக்கும் சொல்லியிருக்கேன், நல்லா இருக்கிறாங்க. ஸோ அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. இது மாதிரி பண்ணீங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாயிடும். இப்போ நம்ம பார்த்தோம் யோகா உடற்பயிற்சியில் எதுக்குன்னா உடலுடைய வெப்ப சக்தி திடப்படுத்துவதற்கு. இப்ப சாப்பாடு, தண்ணி, மூச்சு பயிற்சி செஞ்சுட்டோம், காற்று, அப்புறம் வெப்பம், இதனால ஒழுங்கா தன்னதே உயிர் நல்லா இருக்கும். உயிர் நல்லா இருந்துச்சுன்னா உடம்பு நல்லா இருக்கும். உடம்பு நல்லா இருந்தா ஆன்மீக பணிகளாக இருக்கட்டும், எந்த பணிகளாக இருக்கட்டும், நம்ம செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஸோ இப்ப நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் தான், இது ரொம்ப ரொம்ப கம்மி, இவ்வளவுதான் நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப இதுக்கு மேல சில நாம செய்கின்ற தவறுகளை பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேள்வி செக்ஷனுக்கு போயிடலாம். என்ன தவறு செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில ஏஞ்சோட ஃபர்ஸ்ட் தவறு என்னன்னா, பேஸ்ட்ல பல்ல வளர்க்கறது. என்ன ஆயிடும் அப்படின்னா, பேஸ்ட்ல நீங்க பல்ல வளர்க்கனீங்கன்னா அதுக்கிற புளோரைடு என்ற ஒரு கெமிக்கல் உமிழ்நீரை நிறைய எடுத்துக்கிறீங்க. நம்ம உமிழ்நீர் தான் நம்ம உடம்புக்கு நம்ம சுரப்பியை பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, அதுல ரொம்ப 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 சூப்பரான அமுத சுரப்பின்னு கூட சொல்லலாம் நம்மளோட உமிழ்நீரை. இந்த உமிழ்நீர் வாயில எவ்வளவு குறைந்து நம்ம வேஸ்ட் பண்ணிடுறோமோ, சாப்பிடும்போது உமிழ்நீர் நம்மளுக்கு கிடைக்காது. உமிழ்நீர் கிடைக்கலன்னா வாய்க்கு அந்த உணவு கூழாகாது. புரிஞ்சுக்கணும்.
உமிழ்நீர் வாயில இருந்துச்சுன்னா நீங்க உண்ணுகின்ற உணவுல இருக்கிற குளுக்கோஸை சுக்ரோஸா மாற்றக்கூடிய ஒரு தன்மை ஒரு ஒரு பாதி ஜீரணம் பண்ணிடும் இந்த உமிழ்நீர். அதுக்கப்புறம் வயிற்றுக்குள்ள போச்சு ஈஸியா ஜீரணம் ஆயிடும். இதான் உண்மை. வயிற்றுல பல்லு கிடையாதுங்க, வாயில தான் பல்லு இருக்குது. அதனால மென்னு உள்ள தள்ளிட்டீங்கன்னா அந்த உமிழ்நீரோட சேர்ந்த உணவானது அசிடிட்டில போய் சேரப்படும் பொழுது அழகாக மிதமான ஒரு இது கிடைச்சிடும், சமமான ஒரு இது கிடைச்சிடும். அப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னா அப்பதான் நீங்க அந்த 2 ஆசிடம் கரெக்டா சரி சேரப்படும் பொழுது அதுல இருந்து ஒரு அதாவது 2 அமிலங்கள் ஒன்று சார்ந்து புகை வரும் இல்லைங்களா, அதே மாதிரிதான் வயிற்றுல இருக்கிறது அமிலம் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடு, வாயில இருக்கிறது வயிற்றுல இருக்கிறது அமிலத்தன்மை வாய்ந்தது, வாயில இருக்கிற உண்மையை சொல்லி காரத்தன்மை வாய்ந்தது. அமிலமும் காரமும் சரிவிகிதத்தை சேரப்படும் போது அதுல இருந்து ஒரு புகை வரும், அதுதான் பஸ்ட் ஏப்பம். அது சரியா சேர்ந்துச்சுன்னா பஸ்ட் ஏப்பம் வந்தாலே நமக்கு போதும்னு அர்த்தம். நம்ம உணவு இன்னும் இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் மீண்டும் வேஸ்டா போயிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2வது முறை சாப்பிட்டு 2வது ஏப்பம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக தட்டுல தங்க சத்து இருக்கிற உணவே இருந்தாலும் நீங்க சாப்பிடக்கூடாது. அது மீறி சாப்பிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடு சேர்ந்து வேஸ்ட். இது கவனத்துல வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம வந்து சாப்பிடுற உணவுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இருக்குது நல்லா புரிஞ்சுடுங்க. ஸோ அப்போ நம்ம பார்த்துட்டோம் 5 விஷயத்த பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? உணவு, நீர், உடற்பயிற்சி மூலம் வெப்பம், சுவாச பயிற்சி மூலம் காற்று, அந்த உயிர் இயக்கத்துக்கு பார்த்துட்டோம். அப்ப இந்த பேஸ்ட் வளர்க்குனீங்கன்னா உமிழ்நீர் மட்டும் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்ப நம்மளுக்கு உடம்புக்கு நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, பல்லு சார்ந்த விஷயங்கள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவது பேஸ்ட்ல பல்லு வளர்க்காதீங்க. என்ன பண்ணலாம்? உண்மையிலே பல்லு வளர்க்கணும்னா இரவுலதான் பல்ல வளர்க்கணும். இரவுல ஏன் வளர்க்கணும்? 3 வேளை சாப்பிட்ட உணவுடைய உணவு துணுக்குகள் வாயில இருக்கும். நீங்க அப்படியே தூங்குனீங்கன்னா அப்பதான் வந்து அந்த உணவுகள் வந்து கிருமி வர்றதோ இல்ல கெட்டு போறதோ ஏதோ நடக்கும். அதுக்கு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி வாயை நல்லா பிரஷ் பண்ணணும்னா நீங்க மூலிகை பல்பிடி வச்சு பண்ணுங்க. மூலிகை பல்பிடி ஏதேனும் ஒரு மூலிகை பல்பிடி வாங்க. அங்க போயிட்டு திரும்ப கோள்கள் பல்பிடி வாங்கிடக்கூடாது, புரிஞ்சுக்கணும். ஸோ மூலிகை பல்பிடியின் மூலமாக நீங்க பிரஷ் தொட்டு வளர்க்கலாம். கையை வச்சு வளர்க்குறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா ஈருக்கும் சேர்ந்து அழுத்தம் கிடைக்கும் போது அங்க ரத்த ஓட்டங்கள் நல்லா இருக்கும். அப்ப ஈரு கிரிப்பா இருக்கும், பல்லு விடாது. உண்மை. ஸோ அதனால பல் வளர்க்கும். அப்படி இல்லை அப்படின்னா சாதாரண நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் வாயில நல்லா கொப்பளிச்சுட்டு அந்த எண்ணெய் பச்சை தண்ணியா மாறுற வரைக்கும் கொப்பளிச்சுட்டு தூக்கிட்டு வாயை கொப்பளிச்சு பட்டா கூட போதும். காலையில நீங்க பல்லு வளர்க்கணும் கூட அவசியம் இல்லை. வேணா வெறுமனே கையில துளைக்கலாம். இந்த மாதிரி பண்ணி பாருங்க, எக்ஸலண்டா இருக்கும். இப்ப பேஸ்ட் வந்து நிறுத்திருங்க, இது உடலுக்கு கெடுதியானது. அதுக்கு அடுத்து நம்ம உடம்புல பெரிய உறுப்பா இருக்கக்கூடியது தோல். இந்த தோலை நம்ம என்ன பண்றோம்? கெமிக்கல் சோப்பு போட்டு தோலை கெடுத்து வச்சு. எப்படி அப்படின்னா தோல்ல நிறைய நுண்துகள்கள் துளைகள் இருக்கு. ரொம்ப ரொம்ப மைக்ரோ துளைகள். அது என்ன பண்ணுன்னா அங்க இருக்கிற சுரப்பி, அங்க ஒரு மயிர்கால்கள் பக்கத்துல ஒரு சுரப்பி இருக்கும், அது எண்ணெய் சுரப்பின்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணெய் சுரப்பி வெளியில எந்த வைரஸா இருந்தாலும் எண்ணெய் சுரப்பில பட்டு உள்ளுக்கு போகாம பாதுகாக்கும். ஃபர்ஸ்ட் அது. 2வது அந்த எண்ணெய் சுரப்பி ஈர்க்கப்படும் போது பிரபஞ்ச சக்தி ஈர்க்கப்பட்டு உடம்புக்கு நம்மளுக்கு ஒரு பிரபஞ்ச சக்தி கிடைக்கும். இந்த 2மே இந்த சோப்பு போட்டீங்கன்னா அங்க இருக்கிற கெமிக்கல் இருக்கிற எண்ணெய் சுரப்பியும் கெட்டு போயிடும். அந்த துளைகள்ல இந்த கெமிக்கல் போய் டெபாசிட். அப்போ பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய காந்த சக்தி ஈர்க்கப்படாது, கிருமி வந்தாலும் ஈஸியா உள்ள போயிடும். புரிஞ்சுக்கிட்டு. ஸோ அதனால சோப்பை யூஸ் பண்ணாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? ஒண்ணு இயற்கையா நீங்களே செய்யுங்க சோப்பு. நீங்க அனாட்டமி தெரப்பி போட்டீங்கன்னா அதுல வந்துடும். அப்ப அவங்க சோப்பு தயாரிக்க சொல்லி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல சோப்பு அவங்களுக்கு தயாரிச்சு விற்கிறாங்க. ஒண்ணு செஞ்சுக்குங்க, இல்ல வாங்கிக்குங்க. உடனே நீங்க மூலிகை சோப்பு வாங்குறது சொல்லி மெடிமிக்ஸ் வாங்கணும், அதெல்லாம் கெமிக்கல் கலந்து. ஸோ அதனால வேண்டாம். ஸோ அதனால நீங்களா ஒண்ணு சோப்பு செய்யுங்க. அல்லது சோப்பு காய் வாங்கி பவுடர் பண்ணி வச்சு தேய்ச்சி குடிச்சுன்னா ரொம்ப பெஸ்ட். கடலமாவு, பைத்தமாவு, பச்சரிசி, இது 3த்துல எதனா ஒன்று யூஸ் பண்ணுங்க. அது கூட சோப்பு காயை கலந்து வச்சுட்டீங்கன்னா நல்லா நுர வரும், நல்லாவும் இருக்கும். உங்களோட முடிய சில்கி மாதிரி நல்லா ஷைனிங்கா இருக்கும். ஸோ அப்போ சோப்பின் மூலமா தோலை காப்பாத்துனீங்க அப்படின்னா பிரபஞ்ச சக்தியும் கிடைக்கும், நம்மளுக்கு பொலிவு, முகத்துல ஒரு பொலிவும் கிடைக்கும். இப்ப சோப்பு போட்டத முகம் பொலிவா இருக்கும் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இருக்கிறவங்க சொல்றேன், எனக்கு எங்களுடைய அக்குபஞ்சர் குரு எப்போ வந்து உடம்பை பத்தி புரிய வச்சு சோப்பு வேணாம்னாங்களோ அன்னிலே சோப்பு போடுறதே இருக்கு. இன்ன வரைக்கும் சோப்பு போடுறது கிடையாது. வெறுமனே ஒண்ணும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஒரு 5 ரூபாய் டவல் வாங்கி அந்த டவல்ல தேய்ச்சி குடிச்சு வந்தா கூட போதுமா. நான் வெறுமனே தேய்ச்சி தான் குளிக்கிறேன். அதான் உண்மை. எப்பனா வேணும்னா எனக்கு தேவைப்பட்டா முகத்தெல்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னா அப்போ மட்டும் அந்த மூலிகை சோப்பு கிடையாது, நம்மளா தயாரிச்ச சோப்பு தான் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
அதனால புரிஞ்சுக்குங்க. அதனால நீங்க சோப்பை யூஸ் பண்ணப்படும் போது இந்த மாதிரி பண்ணா போதுமானது. இப்போ பேஸ்ட் பார்த்தோம், சோப்பு பண்ண, இந்த 2 விஷயத்த சரி பண்ணாலே பெரும்பாலான நோய்கள் குணமாயிடும் மெயினா. ஏன்னா உமிழ்நீரை வேஸ்ட் பண்ணீங்கனாலே போச்சு, ஏற்கனவே கெட்டு போச்சு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்து ஒரு விஷயத்த, ஏன்னா டைம் இல்லாதனா இன்னும் ஒரு 2-3 விஷயத்த சொல்லி முடிச்சுக்கணும். அப்புறம் நீங்க கேள்வி கேட்கும்போது அதே வரும், அப்போ நான் சொல்லிக்கலாம். இப்போ பொதுவா இந்த சத்து குறைபாடு அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவர் உடனே காம்ப்ளானு, ஒரு ஹார்லிக்ஸ், போர்ன்விட்டா இப்படி எழுதி கொடுப்பாங்க. இப்போ காம்ப்ளான் எழுதி கொடுத்துட்டாங்க, உங்க பிள்ளைங்க உயரமா வளரணும், சத்தா இருக்கணும், பிரெயின் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துறாங்க வச்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சுங்க, நம்ம உடம்புல சத்து குறைபாடு எப்போ வரும்னா, நம்ம சொன்ன மகரிஷி அந்த 5 அளவுமுறை சரியா இல்லைன்னா கூட சத்து குறைபாடு வரும். நீங்க இந்த சத்து அது சத்து சாப்பிடணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஒரு பொதுவா புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம உண்ணுகின்ற உணவு பஞ்சபத கூட்டு, நம்ம உடம்பும் ஒரு பஞ்சபத கூட்டு. நீ உண்ணுகின்ற உணவு சரியான முறையில் உண்டீங்கன்னா அதுல இருந்து பஞ்சபத சக்திகள் உருவாக்கும். அந்த பஞ்சபத சக்திகளை உடம்பு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுன்னா, உனக்கு எந்த சக்தி இல்லையோ அந்த சத்தை அந்த காம்பினேஷன் மாத்தி மாத்தி போட்டு அந்த சத்தை உருவாக்கி கொள்ளுகின்ற திறமை உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் உண்டு. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? சப்போஸ் ஒரு உங்களுக்கு டாக்டர் இரும்பு சத்து இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இரும்புனா பேரிச்சம்பழம் வச்சுக்கோங்க. அந்த பேரிச்சம்பழம் உங்க வீட்டுல இல்ல, ஊர்ல இல்ல, எங்கேயுமே இல்லை. அது கூட கேரட் சாப்பிடுறீங்க. கேரட்டை சாப்பிட்டீங்கன்னா ஏ விட்டமின் கிடைக்கும். இந்த உடம்பு பார்க்கும், என்னடா அது இவர் இரும்பு சத்து வேணுமே, இவர் ஏ விட்டமின் தான் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த கேரட்ல இருக்கிற பஞ்சபத சக்தியானது மாறி மாறி சேர்ந்து அயன் சக்தி உருவாக்கும். இது நம்ம உடம்புல நடக்கும். எப்ப நடக்கும்னா மனசு அமைதியாகவும் சந்தோஷமா இருந்தால் மட்டும் இந்த நிகழ்வு நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க, விவசாயி வந்து எந்த சத்து சாப்பிடுறாங்க? கூழு, கஞ்சி, கம்பு இதெல்லாம் சாப்பிடுறேன். ஆனா அவர் ஆரோக்கியமா இருக்கு. பாதாம் பிஸ்தா சாப்பிட்டு ஐசியூஆர்ல இருக்கான். இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இங்க சத்து என்பது முக்கியம் அல்ல, மனசும் ஜீரணத்தன்மை தான் முக்கியம். மனசு அமைதியா இருந்து ஜீரணத்தன்மை நல்லா இருந்துச்சுன்னா நீ கல்ல போட்டாலும் மண்ணை போட்டாலும் சக்தியாக மாறும். உங்களுக்கு வேண்டிய உடலுக்கு வேண்டிய சத்துக்களாக மாறும். இது நல்ல தெளிவாயிடுங்க. அதனால நீங்க காம்ப்ளான் வாங்கி, இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க, காம்ப்ளான் சாப்பிட்டா உயரம் ஆயிடுவாங்க அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க. சரிங்களா? காம்ப்ளான்ல பாத்தீங்கன்னா முதல்ல எல்லாம் வந்து ஒரு 60 விட்டமின் போட்டிருந்தான், இப்ப 80 ஆச்சு, 100 ஆச்சு, 125 ஆச்சு, இப்ப 165 கிட்ட போட்டு வச்சிருக்கான். இன்னும் எவ்வளவு விட்டமின் சேர்த்துப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒண்ணு, காம்ப்ளான் சாப்பிட்டா உயரமா ஆவாங்க உண்மைன்னா, அப்போ ஜப்பான் நகரவங்க எல்லாம் இதை வாங்கி சாப்பிட்டு உயரமா இருக்குமா இருக்கக்கூடாதா? உயரம் குள்ளம் என்பது, உடலின் வளர்ச்சி தன்மை என்பது நம்முடைய RNA DNA பரம்பரையை பொறுத்து. மாங்காய் மரத்துல மாங்காய் தான் காய்க்கும், தேங்காய் மரத்துல தேங்காய் தான் காய்க்கும். மாங்காய் மரத்துல தேங்காவை காய்க்க வைக்க முடியாது, தேங்காய் மரத்துல மாங்காவை காய்க்க வைக்க முடியாது. அப்போ நம்முடைய குள்ளம் உயரம் என்பது நம்முடைய அம்மா அப்பா என்னவோ அதுதான். குள்ளம் உயரத்தை பத்தி கவலைப்படாதீங்க, உடம்பு ஆரோக்கியமா இருக்குதான்னு பாருங்க. அதுக்காக நீங்க காம்ப்ளான் சாப்பிட்ட உயரமா விடுங்க, கண்டிப்பா ஆக மாட்டீங்க. இதனால அதுல இருக்கிற கெமிக்கல் உடம்புக்கு எடுத்துக்கும். அதனால சத்து குறைபாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த டாக்டர் போய் வாங்காதீங்க. அது போல நீங்களே பாதாம், பிஸ்தா, கருப்பரிசி, கவுனி அரிசி, சிறுதானியம், கைக்குத்தல் அரிசி இத மாதிரி நீங்க எப்படி எந்த ரூபத்திலாம் சாப்பிடுங்க. பழ வகைகள், காய்கறி வகைகள், காய்கறி பழங்களை வந்து பச்சையா கொஞ்சம் சாப்பிடுங்க. அதுவும் பச்சை கலர் இருக்கிற காய்கறிகளையும் பழங்களையும் நிறைய சாப்பிட்டு நல்ல ஹெல்த்தி கிடைக்கும். காய்கறிகளை வந்து கொதிக்க வச்சு தண்ணியை குடிக்கிறது, இந்த காய்கறி ஜூஸ் எடுத்து குடிக்கிறது, பழங்களை அப்படியே மென்னு சாப்பிடுங்க. இப்படிலாம் பண்ணீங்கன்னா உங்க சத்து குறைபாடு சரியாயிருக்கும். இது உண்மை. அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் மட்டும் நம்ம சொல்லி முடிச்சுக்கலாம். கல்லுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கல்லுப்பு வந்து அயோடின் உப்பு சாப்பிட்டா மூளை வளர்ச்சி வரும்ன்றாங்க. அந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சுங்க. நமக்கு அயோடின் சத்து குறைபாடு எங்க இருக்குன்னா, அந்த பாலைவனத்துல இருக்கிறவங்களுக்கு அயோடின் சத்து குறைபாடு இருக்கும். அங்க அயோடின் இருக்கிற உப்பு தேவை. ஆனா நமக்கு அந்த அயோடின் பிரச்சனையே இல்லை. ஏன்னா கீரை வகைகள் இருக்கு, காய்கறி வகைகள் இருக்கு, நட்ஸ் வகைகள் இருக்குது, பருப்பு வகைகள் இருக்குது, தானிய வகைகள் இருக்குது. இதுல இருந்து எப்படின்னா நமக்கு அயோடின் கிடைச்சிடும். நீங்க அந்த கல்லு உப்புல அளவு அதிகமாயிடுது உடம்புக்கு கெடுதல். புரிஞ்சுக்கீங்க. அதனால கல்லுப்பு, சாதா இருக்கிற கல்லுப்பு வாங்குங்க. கல்லுப்பு முருங்கைக்கீரை அல்லது குப்பைமேனி கீரை ரெண்டத்தையும் போட்டு நல்லா வருங்க. வெறுமனே முருங்கைக்கீரை போட்டுங்க பெஸ்ட். வறுத்தீங்கன்னா அதுல இருக்கிற உப்புல இருக்கிற நச்சுத்தன்மைலாம் எடுத்துரும். அப்போ உப்பு தூய்மையானது ஆயிடும். அது நீங்க மிக்சில போட்டு பவுடர் பண்ணிட்டு வச்சுக்கலாம். அதுக்கு முருங்கைக்கீரை தனியா பிரிக்கணும் கூட அவசியம் இல்லை. முருங்கைக்கீரையோடு கூட போட்டு அடிச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கிங்க.
அந்த உப்பை யூஸ் பண்ணுங்க. அதன் மூலியமா உங்க ஆரோக்கியம் கெடாது. புரிஞ்சுக்குங்க. அயோடின் மூலமாக இன்னைக்கு நிறைய விஷயத்தை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அதனால வேண்டாம், அயோடின் உப்பு மாத்துங்க. இது மாதிரி நிறைய சொல்லிட்டு போலாம். சரிங்களா? முக்கியமானது மட்டும் இப்ப சொல்லிட்டே இருக்கிறேன். இதை கடைபிடித்து உண்மையும் மனதையும் ஒழுங்கா வச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்ம தலைப்புக்கு ஏற்றாப்போல ஆனந்தமே ஆரோக்கியத்தின் முதலீடு. உங்களோட சந்தோஷம் தான் மன சந்தோஷம். மன சந்தோஷம் தான் சுரப்பிகள் நல்லா சுரப்பதற்குண்டான செயல்பாடு. சுரப்பிகள் நல்லா சுரந்துச்சுன்னா உங்க உணவு சரியாக ஜீரணமாகி சத்துக்களாக பிரிக்கப்பட்டு உடம்புல ஒரு புத்துணர்வு கிடைக்கும் என்பதை கூறி இதுவரைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த நல்லுள்ளங்கள் அனைத்துக்கும் நன்றிகளையும் வாழ்க்கையில் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் பூரண ஆரோக்கியத்துடன் வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மிகச் சிறப்பு ஐயா. முதல்ல ஐயாவை துரிய நிலையிலிருந்து வாழ்த்து விடுவோம். அனைவரும் துரிய நிலைக்கு வரவும். இன்று தெய்வீகமான மாலை நேரம் தான் சொல்லணும். ஏன்னா நம்முடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் பற்றிய தெளிவான விளக்கங்களை, பல 100 விஷயங்களை இன்று நம்மளுக்கு பகிர்ந்துள்ளார். ஐயா அவர்களை துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். வேதாத்ரி விக்ரம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த கருத்தினை கேட்ட நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அனைவரும் தெய்வீக அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. நன்மணி ஐயா உங்களோட கருத்துக்களை சொல்லணும்னு இருக்காங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சொல்லுங்க ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்று அதாவது அடிப்படை ஆரோக்கியத்திற்கு ஆனந்தமே முதலீடு அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருந்தாங்க. அதாவது நாம பொதுவாக வாழ்வின் நோக்கம் அப்படிங்கிறது அந்த இறை உணர்வு பெறுவது, ஆனந்தமாக இருப்பது அப்படின்னு நம்ம பொதுவா சொல்லுவோம். இப்போ சாதாரணமாக உணர்வை நன்றாக வைத்து கொண்டால் ஆரோக்கியம் தானாக வந்துவிடும் என்பதுதான் இன்றைய உரையின் சாரமாக இருந்தது. நாம தமிழ் ஆனந்த யோகத்தில் அடிக்கடி கூறுவதுண்டு, உணவும் உணர்வும் சரியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ரெண்டையும் இன்னைக்கு ரொம்ப விரிவாக பேசினாங்க ஐயா அவர்கள். அதாவது இன்ட்ரோடக்ஷன் சொல்லும்போது அந்த தொடு சிகிச்சை அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கற்றுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த சிகிச்சை அப்படிங்கிறது முழுக்க 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 மகரிஷியினுடைய பஞ்சபூத தத்துவம், காந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு தத்துவத்தின் சிகிச்சையாகத்தான் அது இருக்கிறது. நாங்கள் கூட இதையெல்லாம் நாங்கள் முதலில் அக்குபஞ்சர் கற்றுக்கொண்ட பிறகு நான் கம்பத்தில் 2 வருடம் சென்று அங்கு இந்த தொடு சிகிச்சை நான் 2 வருடம் படித்து வந்தேன். அப்பொழுது மகி ராமலிங்கத்தினுடைய பையன் BHMS, அந்த பையன் எங்க பேட்ச்ல எங்களோட தான் படித்தான். இதெல்லாம் கற்றுக்கொண்ட பிறகு மகரிஷி அவர்களிடம் ஒரு முறை பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, சாமிஜி நாம இங்க தத்துவத்தை வைத்திருக்கிறோம், ஆனால் அதை நடைமுறையில பிராக்டிக்கலாக நம்ம கொடுக்கறது குறைவாக இருக்கிறது. ஆனால் அந்த அக்குபஞ்சர் தத்துவத்துல அதாவது பயிற்சியில தத்துவம் அவர்களுக்கு சரியாக இல்லை, ஆனால் பிராக்டிக்கலாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னோம். அப்ப மகரிஷி அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது நீங்கள் தத்துவமும் தெரிந்து கொண்டீர்கள், பிராக்டிக்கலும் தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா, இது இரண்டையும் இணைத்து சமுதாயத்துக்கு கொடுங்கள் அப்படின்னு அவர், நானும் அறிவழகனும் மகரிஷியை சந்திக்கும் பொழுது, தென்காசி அறிவழகனும் சந்திக்கும் பொழுது எங்களிடம் சொன்னார்.
அந்த பணியை தான் இன்று நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்பது நான் உணர்கிறேன். நல்லது, நல்லது. அந்த அடிப்படையிலே அந்த உணர்வு இப்போ ஐயா சொல்லும் பொழுது என்னென்ன செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்றதை காட்டிலும் நான் அதை அப்படியே பட்டியல் போட்டு பார்க்கிறேன். நாம் என்னென்னலாம் தவறு செய்கிறோம், எதெல்லாம் செய்யக்கூடாது என்பதுதான் அதிகமாக இருக்கிறது. ஆக இப்ப நாம் செய்ய வேண்டியது குறைவாகத்தான் இருக்கிறது. நாம் அதை தவிர்க்க வேண்டியதுதான் அதிகமா இருக்கு. டோன்ஸ் தான் அதிகமா இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இங்கும் அது தற்சோதனையாகத்தான், அகத்தாய்வு தற்சோதனை போலத்தான் இந்த வகுப்பு நடைபெற்றதாக எனக்கு தோன்றுகிறது. அது மட்டுமல்ல, ஐயா அவர்கள் தொடங்கிய பொழுது 2 வார்த்தைகளை கூறினார்கள். ஆரோக்கியத்தை நாம் கெடுத்து விட்டோமா, தொலைத்து விட்டோமா அப்படின்னு 2 வார்த்தைகளை அவங்க போட்டிருந்தாங்க. எனக்கு அதுல இன்னொரு வார்த்தையை சேர்த்து கொள்ளலாம் என்று அவங்க சொல்லும் போது எனக்கு மனதில் தோன்றியது. ஆரோக்கியத்தை கெடுத்து விட்டோமா, தொலைத்து விட்டோமா அப்படிங்கிறதோட ஆரோக்கியத்தை மறைத்து விட்டோமா அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு எனக்கு தோன்றியது. அது ஏன் அப்படி தோன்றியது என்று சொன்ன சரிங்க. அது ஏன் தோன்றியதுன்னா, அதாவது ஆரோக்கியம் என்பது இயல்பானது, இயற்கை நமக்கு கொடுத்தது. அதை நம்ம தொலைக்கவும் முடியாது, கெடுக்கவும் முடியாது. அது நம்மிடம் இருக்கத்தான் செய்கிறது. அப்ப அதை மறைத்து இருக்கிறோம். அந்த மறைக்கும் திரையை நீக்குவதுதான் இன்றைய உங்களது உரையாக இருந்தது. நம்ம வள்ளலார் சொன்னது போல 7 திரைகளையும் விலக்கி பார்த்தால் எப்படி ஜோதிமயமாக இறைவனை காண்கிறோமோ அதுபோல இப்பொழுது நீங்கள் சொன்ன ஒவ்வொரு கருத்துகளும் அதை மறைக்கும் திரையை விளக்கக்கூடிய திரைகளாகத்தான் நான் உணர்ந்து கொண்டேன். அதை விலக்கி பார்க்கும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் அது இயல்பாகத்தான் இருக்கிறது. அதை நாம் பெற முடியுங்கிற ஒரு அளவுக்கு நான் புரிந்து கொண்டேன். ஐயா அவர்கள் இன்றைக்கு ஆனா நிறைய தத்துவத்தை சீக்கிரமாக எல்லாவற்றையும் கூறிவிட வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் கூறிவிட்டார்கள். இன்னும் இதை ஒவ்வொரு பகுதிகளாக எடுத்து இன்னும் ஆழமாக ஒவ்வொரு தனித்தனி வகுப்புகளாக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று எனக்கு பின்னொரு காலங்களில் கண்டிப்பா அது ஏன் சொல்றேன்னாங்க, இப்ப நீங்க வரிசையா சொல்லிட்டே வந்தீங்க. நீங்க சொல்லிட்டே வந்ததுல இப்ப நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே மனசுக்குள்ள நிக்கிறது, ஏற்கனவே சொன்னதெல்லாம் அப்படியே மறைஞ்சுக்கிட்டே வர்ற மாதிரி ஆயிருது. அப்ப இதை இன்னும் கொஞ்சம் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு இன்னும் ஆழமாக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மகரிஷியினுடைய சீடராக இருந்து இந்த தத்துவத்தை கொடுக்கக்கூடியவர்களை உண்மையிலேயே நான் சொல்வது உண்டு. வேதாத்திரியினுடைய காந்த தத்துவமும் அலை இயக்க தத்துவமும் தெரிந்து மருத்துவ தத்துவத்தை கூறக்கூடியவர்கள் இந்த உலகத்துக்கு நிறைய தேவை என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. அதில் ஐயா அவர்கள் இப்படி ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையான, நாம சொல்லுவோம், அடிக்கடி சொல்லுவோம், வேதாத்திரியின் உண்மை சீடர்கள் என்று சொல்லுவோம். அதில் ஒரு உண்மை சீடரை இன்று நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று உண்மையிலேயே மனம் மகிழ்கிறேன். ஐயா நீங்க இதை இன்னும் கொஞ்சம் ஒரு டாபிக் எடுத்துட்டு கொஞ்சம் இன்னும் ஆழமாக மகரிஷியினுடைய காந்த தத்துவத்தை இணைத்து நீங்கள் எங்களுக்கு கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று உங்களிடம் ஒரு வேண்டுதலையும் வைத்துக்கொண்டு உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்னொரு கலைஞரோட ஆசீர்வாதத்தின் மூலம் வாழ்த்துக்களின் மூலமாக நல்ல ஒரு உரையை கொடுத்தாங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. இந்த நேரத்துல நம்ம ரிஷி பாபா அம்மாக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, ஐயா எனக்கு ஒரு வருடத்திற்கு முன்பே ஐயாவுடைய பெயர் எனக்கு சொன்னாங்க. பட் இவர் கிளாஸ் எடுக்கிறாரு என்றதெல்லாம் சொல்லல, வேற விஷயமா அவங்கள கான்டாக்ட் இருந்தது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடிதான் சொன்னாங்க. சொன்ன உடனே ஐயா ஓகே சொல்லிட்டாரு. ஸோ எனிவே ரிஷி பாபா அம்மாக்கும் நன்றி. ஐயாவுடைய கருத்து இன்றைக்கு அற்புதமாக உச்சி முதல் பாதம் வரை தொட்டுட்டீங்க ஐயா. நம்முடைய